உலகையும் நேருக்கு நேர் உள்ளபடி காண்கிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்குள்ளாரையும் பகவான் அந்தரியாமியா இருக்கிறதுனால, எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறதுனால சர்வ சாட்சியா யார் இருக்கா? பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தனே எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவனா இருக்கான் இல்லையா? அதான் சொல்றார், தண்ணீரை தனக்கு இருப்பிடமாக கொண்டவர். இன்னொரு அர்த்தத்துல பார்த்தா தண்ணீர், நரனா தண்ணீர்னு அர்த்தம், ஜலத்துக்கு பேர். தண்ணீரை தனக்கு இருப்பிடமாக கொண்டவன், அதனால நாராயணன் அப்படின்னு சொல்லலாம். ஆதலாலும் ஸ்ரீமன் நாராயணன், தண்ணீரை தனக்கு இருப்பிடமாக கொண்டவன் ஆதலாலும் ஸ்ரீமன் நாராயணன். அந்த நீரும் தங்களது வடிவமே என்றோ? தண்ணீரும் தேவரோட வடிவம் தானே. அவ்வாறு தண்ணீராக தோன்றுவதும் உண்மை அல்ல, அதுவும் மாயையே. அப்படி தண்ணீரா தோன்றீங்களே அது கூட உண்மை கிடையாது, அதுவும் தேவரீரோட ஸ்வயம் மாயையே. ஆகவே எல்லா வகையிலும் நாராயணன் என்னும் திருநாமமுடையவர் தாங்களே. பகவானுடைய நாராயணன்கிற சப்தத்துக்கு விசேஷமா ஒரு அர்த்தம் உண்டு. என்னன்னா, இப்ப எல்லா சப்தங்களையும் யாருக்காவது சொல்ல முடியும். உலகத்துல இருக்க எல்லா சப்தத்தையும் ஒருத்தருக்கு யாரும் சொல்ல முடியும். வேற வேற பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப கணேஷா, ராம, லக்ஷ்மண அப்படின்னு ஒன்னொன்னுத்தையும் ஒருத்தருக்கு சொல்லிட முடியும். ஆனா இந்த நாராயணன்கிற சப்தத்தை மாத்திரம், இப்ப சிவான்னு இருக்கு வச்சுக்கோங்க. சிவம்னா என்ன அர்த்தம்? மங்களத்தை தரக்கூடியவன் அப்படின்னு. நாராயணன் மங்களத்தை தருபவன் ஆயிற்றே அப்படின்னு சொல்லலாம். ஆனா சொல்ல முடியும், இவருக்கு சொல்லிட முடியும். சூரியகா அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு பேரையும் இவருக்கு சொல்ல முடியும். ஆனா இந்த நாராயணன்கிற சப்தத்தை வேற யாருக்குமே சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு வியாக்கரணத்துல, அதாவது நம்ம இலக்கணத்துல இதுக்கு ஸ்பெசிபிக்கா இந்த நாராயண சப்தத்துக்கு சூத்திரமே இருக்கு. இது வேற யாருக்குமே சொல்ல முடியாது, நாராயணன் ஆகிற பரபிரம்மத்துக்கு ஒருத்தருக்கு தான் சொல்ல முடியும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அவர் நாராயணன் தான் பரதேவதைங்கிறதுக்கு உதாரணம் எடுத்ததே அதுதான் உயிர் நாடியா இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா வகையிலும் நாராயணன் என்னும் திருநாமம் உடையவர் தேவரீரே அப்படின்னு பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார். தத்தே ஜலஸ்தம் தவல சஜ்ஜகத் வபுஹு கிம்மேன திருஷ்டம் பகவன் ததைவ கிம் வாசு திருஷ்டம் ஹிருதிமே ததைவ கிம் நோ சபத்யேவ புனர்வியதர்ஷி. உலகுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடியவர். சத்து அப்படின்னா இருப்புன்னு அர்த்தம். சத்து சித்து ஆனந்தமயம்னு சொல்றோம்ல, அது அப்படின்னா சத்து அப்படின்னாலே இருக்கக்கூடியது, சத்தியமானது, நித்தியமானது அப்படின்னு அர்த்தம். சத்து என்ற தங்கள் வடிவம் உண்மையில் அந்த ஜலத்தில் இருப்பதனால் தாமரையின் தண்டினுள் நுழைந்த என்னை உருவாக்கியது யார் என்று தேடினேனே. அப்போது நான் ஏன் தங்களை காணவில்லை? பின் தங்களை காண 100 வருடம் தவமிருந்து எனது உள்ளத்தில் ஒரு நொடி பொழுது காணப்பட்டு உடன் மறைந்ததும் தான் ஏன் அப்படின்னு அன்னையோட கேள்வி இன்னைக்கு கேக்குறார் பிரம்மா. அவரை படைச்ச அன்னைக்கு ஏற்பட்டுச்சுல்ல அவருக்கு ஒரு விதமான பிரம்மை. ஒரு அசுரரி ரூபத்துல பகவான் வந்து தப்ப அப்படின்னு சொன்னார். பிரளய ஜலத்துல இருந்து உருவானார். தாமரை தண்டுல இருந்து பிரம்மா தனிய பெரிய பிரளய கடலுக்குள்ளார பெரிய தாமரையில தான் மாத்திரம் உட்கார்ந்திருந்தார். தேடி தேடி பார்த்தார், உள்ள சைட்ல பக்கத்துல உள்ளுக்குள்ள எல்லா பக்கமும் தேடி தேடி பாக்குறாரு. அவருக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, யாருமே இல்ல. அந்த தாமரை தண்டு வழியா உள்ள போறார் போய்கிட்டே இருக்கார். அவருக்கு எல்லையே காண முடியல, எங்க தேடி யாரையும் காணும். அப்போ அந்த பகவான் வந்து ஒரு செகண்டுக்கு அவர் மனசு திரையில வந்து காமிச்சு தப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறார். ஒரு செகண்டுக்கு காமிச்சு மறைஞ்சு போயிட்டார் பகவான். அதனால திரும்பி வந்து தபஸ் பண்ணி 100 வருஷ காலம் தபஸ் பண்ணிதான் அந்த ஒரு தரிசனமே அவருக்கு கிடைக்கிறது. சோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, அதெல்லாம் ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு இன்னைக்கு பிரம்மா. அப்படி பண்ணீங்களே அப்படின்னு. உலகுக்கெல்லாம் ஆதாரமான தேவரீர், சத்துன்னு சொல்லக்கூடிய உண்மை வடிவமான தேவரீர் உண்மையில் அந்த ஜலத்துல, அந்த பிரளய ஜலத்துல, பிரளய கடல்ல தாமரை தண்டு நுழைஞ்ச என்ன உருவாக்கியது யார்? என்னை உருவாக்குனது யார்? தேவரீர் தானே. என்னை உருவாக்கினது யாருன்னு நானு தேடினேன். அப்போ நான் தங்களை காணவில்லை. ஏன் நான் அப்ப உங்களை பார்க்க முடியல? பின்னாடி தங்களை காண 100 வருட காலம் நான் தபஸ் பண்ணேன். ஒரு நொடி பொழுது காணப்பட்டு உடன் மறைந்தது என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு. இப்படி நான் நம்மளை படைச்சது யாருன்னு தேடினேன்னா தேடி தேடி கண்டுபிடிக்க முடியலையா? அப்போ நான் உங்களை தேடி வந்தேன்னா உங்களை பார்க்க முடியலையே. எதனால? தங்களை இங்க பாக்கணுங்கிறதுக்காக 100 வருஷ காலம் தபஸ் பண்ணனே. தபஸ் பண்ணணும் ஒரு நொடி பொழுதுக்கு எனக்கு என்னுடைய இருதயத்துல தோன்றி மறைஞ்சிங்களே, ஏன் அப்படின்னு பிரம்மா கேக்குறார் ஸ்தோத்திரத்து மூலியமா. அப்போ அத்ரைவ மாயாத மனாவதாரே யஸ் பிரபஞ்சஸ்ய பஹிஸ்புடஸ்ய
கிருஷ்ணஸ்ய சாந்தர் ஜடரே ஜனன்யா மாயாத்வமேவ பிரகடீகிருதம் தே. அப்ப சொல்றார் பிரம்மா, மாயையெல்லாம் குலைப்பவரே, உலகத்துல அற்புத செயல்கள்னு எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் குலைப்பவரே அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேல அற்புத செயல்கள் பண்ணக்கூடியவன் தானே அதுக்கு மேல இருக்கிறவன்னு சொல்ல முடியும். மாயைகள்ல இந்த மாயெல்லாம் ஒண்ணும் இல்லாதபடி செய்பவர். இப்பயே பாக்கலாமே, பிரம்மா பண்ண மாயை ஒண்ணும் இல்லாத பண்ணிட்டார்ல இவரு. அததான் சொல்றார், மாயை எல்லாம் குலைப்பவரே, இந்த அவதாரத்தில் தானே தாங்கள் தங்கள் தாய்க்கு வெளியே காணப்படுகிற உலகம் முழுவதையும் தங்கள் வயிற்றில் உள்ளதாக உம்மை பிம்பமாக காட்டினீர்கள். அதனாலும் இந்த உலகம் உமது மாயையின் வெளிப்பாடே என்பது விளக்கப்பட்டது. உன்னுடைய அற்புத செயல்கள் அப்படிங்கிற, நம்ம சம்பிரதாயத்துல மாயைன்னா சூன்யம் அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். மாயைனா அற்புத செயல்கள்னு அர்த்தம். அப்படி பார்க்கக்கூடிய சொல்றார் இந்த இடத்துல. அந்த வழியில எடுத்து, அந்த அர்த்தத்துல எடுத்து சொல்ற, இந்த அவதாரத்துல தானே தேவரீர் தாங்கள் தங்கள் தாய்க்கு, அதாவது யசோதை பிராட்டிக்கு வெளியே காணப்படுகிற உலகத்தை எல்லாம், இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தங்க வயிற்றுக்குள்ள உள்ளதாக உண்மை பிம்பமாக காட்டினீர்களே. நீங்க தானே இந்த பிறவியில இந்த அவதாரத்துல தானே உங்க தாய்க்கு வெளியில இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை மொத்தத்தையும் உன்னுடைய வயிற்றுல இருக்கிறதா காமிச்சிங்க. அதனாலும் இந்த உலகமே ஒரு மாயை அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றார். உலகம் மாயைங்கிறது உதாரணமே இங்கேயே இருக்கே, வேற எங்க தேடி போக வேண்டியது இல்லையே. இந்த உலகம் மொத்தமும் தங்களுடைய மாயை அப்படிங்கிறது உமது மாயையின் வெளிப்பாடே இவைகள் எல்லாம் என்பது அங்கேயே விளக்கப்பட்டுடுச்சே அப்படின்னு சொல்றார். யஸ்ய குக்ஷாவிதம் சர்வம் சாத்மம் பாதி யதா ததா தத்வைய பீஹ தத் சர்வம் கிமிதம் மாயையா வினா. சொல்றார், தங்களோடு கூடிய இந்த உலகம் வெளியிலே காண கிடைப்பது போலவே தங்கள் வயிற்றினுள்ளும் காணப்பட்டது எனில் இந்த முழு உலகமும் உமது மாயை என்பதை தவிர வேறு என்ன? இதுதானே தங்கள் திருவிளையாடல் அப்படின்னு சொல்றார். ஏற்கனவே மார்க்கண்டேயரை பார்த்தோம்ல, பிரளய ஜலத்துல மத்ஸ்யாவதாரத்தும் பொழுது பகவான் வெளியில என்னென்னத்தை பார்த்தாரோ அதெல்லாம் அவர் வயிற்றுக்குள்ளார போய் மார்க்கண்டேயர் பார்த்தாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. பகவான் மூச்சு இழுத்து விடுறார், இழுத்து விட்டா வெளியில விழுறார், மூச்சு இழுத்தா உள்ள போயிடுறார். மார்க்கண்டேயர் மத்ஸ்யாவதாரத்துல பார்க்கிறப்ப உள்ளுக்குள்ள போனா இதே பிரளய ஜலம் எல்லாரும் அவர் வயிற்றுக்குள்ளார, இவரும் உள்ளுக்குள்ளார மார்க்கண்டேயரும் இருக்கிறார், தேடுறார், சுத்தி முத்தி பாக்குறார், அதெல்லாம் அங்கேயும் பாக்குறார், வெளியில விழுந்தோன்னே இங்கேயும் பாக்குறார். அவரால் ஒண்ணும் புரியல, அவருக்கு என்ன நடக்கிறதுனே ஒண்ணும் புரியல. அதுதான் சொல்றாரு இந்த இடத்துல, தங்களோடு கூடியதான இந்த உலகம், உங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த உலகம் வெளியில எப்படி காண கிடைப்பதோ அதே போல தங்களோட வயிற்றுக்குள்ளேயே அதே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்றார். இந்த உலகம் முழுவதும் உமது மாயை என்பதை தவிர வேற என்னன்னு சொல்றது? இந்த உலகமே பிரகிருத்தினாலே மாயை தானே, அற்புத செயல்கள் செய்யக்கூடியதுதானே அர்த்தம். அற்புதமான விஷயங்கள்லாம் தானே இங்க இருக்கு. அதான் சொல்றேன், இந்த உலகமே உமது மாயைன்னு சொல்றதை தவிர வேற என்னன்னு சொல்றது? எல்லாம் உங்களுடைய திருவிளையாடல் தானே அப்படின்னு பிரம்மா சொல்றார். அத்யைவ தத்ருதேஷ்ய கிம் மமனதே மாயாத்வமாதர்ஷித மேகோசி பிரதமம் ததோ விரஜசுருது வத்சா சமஸ்தாபி தாவந்தோசி தத் சதுர்புஜாஸ்ததகிலை சாகம் மயோபாசிதாஹ தாவந்தியேவ ஜகந்திய பூஸ்தமிதம் பிரம்மாத்மயம் சிஷ்யதே. சொல்றார், இன்னைக்கு என் முன்னாடி தங்களை தவிர எல்லா உலகமும் ஒரு மாயையின் வெளிப்பாடு என்பது தங்களாலேயே காட்டப்பட்டதே. என்ன அற்புதமா சொல்றார் பிரம்மா. இன்னைக்கு அதை கூட விடுங்கோ, இன்னைக்கு பிரத்யட்சமா என் கண்ணு முன்னாடி உங்களை தவிர எல்லாம் மாயைன்னு காமிச்சு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்றார். எப்படி? கண்ணனே எல்லாமா மாறினார் இல்லையா, அதனால கண்ணனோட அற்புத செயல்னு இதுல இருந்து தெரியுது இல்ல. வேற யாராலையாவது இது பண்ண முடியுமா? கண்ணனே மாடு, கண்ணனே கண்ணுக்குட்டி, கண்ணனே கோப பாலகர்கள், கண்ணனே கயிறு, கண்ணனே சாதம், கண்ணனே தயிர் சாதம், கண்ணனே ஊர்கா, கண்ணனே புல்லாங்குழல், கண்ணனே மாடு மேய்க்கிற குச்சி, எல்லாம் கண்ணனே, கயிறு, கழுத்துல கட்டி இருக்க கயிறு, மரம், செடி, கொடி, அத்தனை அந்த ஊர்ல அவருக்கு கண்ணுல தென்படுறதை எல்லாம் கண்ணனா மாறிட்டார் இல்லையா. அப்படி என்னென்னத்தோட பிரம்மா எடுத்துட்டு போனாரோ அத்தனையும் கண்ணனா தென்படுறார். அதுல இருந்தே தெரியுதே இது மாயை, என் கண்ணு முன்னாடியே வேற இன்னைக்கு பாத்துட்டனே அப்படின்னு சொல்ற பிரம்மா. இன்று என் முன்னே தங்களை தவிர எல்லா உலகமும் ஒரு மாயையின் வெளிப்பாடு என்பது தங்களாலே காட்டப்பட்டது. முதலில் தாங்கள் ஒருவர் மட்டுமே ஸ்ரீகிருஷ்ணனாக இருந்தீர்கள்.
முதல்ல என்ன இருந்தீங்க? ஸ்வரூபத்தோட தேவரீர் ஒருவர் தான் ஸ்ரீகிருஷ்ணனா இருந்தீங்க. நான் கன்றுகளையும் சிறுவர்களையும் மறைத்த பின் கோகுலத்தில் உள்ள சிறுவர்கள், கன்றுகள், புல்லாங்குழல்கள், கொம்பு, வாத்தியங்கள் என அனைத்தும் ஆனீர்கள். இப்பதான் நான் சொன்னேன். அதே சொல்றேன் அந்த இடத்துல. முதல்ல தேவரீர் ஒருத்தர் தான் இருந்தீங்க. நான் அபகரிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி தேவரீர் ஒருத்தர் தான் கிருஷ்ணனா இருந்தீங்க. மத்தவங்க எல்லாம் அவங்கவங்களா இருந்தாங்க. ஆனா நான் இப்படி அபகரிச்சுட்டு போன உடனே எல்லாமே தேவரீர் மாறிட்டீங்களே. இந்த கோகுலத்துல இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி, சிறுவர்கள், குழந்தைங்க, புல்லாங்குழல், கொம்பு, வாத்தியம் எல்லாமா தேவரீர் ஆயிட்டீங்களே. அனைவரும் 4 கைகள் கொண்ட நாராயணர்களே. பகவானுடைய வைகுண்டத்துக்கு போனோம்னா பகவான் கிட்ட இருக்கிற எண்ணிலந்த குணக்கடல்னு பார்த்தோம்ல, அந்த குணங்கள்ல 8 விதமான குணங்கள்ல நமக்கும் பகவானுக்கு சாமியாபத்தி ஏற்படும்னு சொல்லுவாங்க. அது போல அதுல ஒண்ணுதான் இந்த 4 கைகள் திருக்கரங்கள். அதுல சங்கு சக்கரம் ஏந்தி இருக்கிறதுன்னு சொல்றாங்க. உங்களை மாதிரியே நாராயணர்கள் ஆனார்கள். அவர்கள் எல்லோரும் 4 கைகள் கொண்டவர்களாக ஆனார்கள். எல்லா தத்துவங்களும், ஏன் நானும் கூட தங்களையே வழிபட்டோம். எல்லாரும் என்ன பண்ணாங்க? தேவரீர் தான் நமஸ்காரம் பண்ணாங்க. ஏன் நான் கூட உங்களை தானே நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். தங்களையே வழிபட்டோம். பின் தாங்கள் 4 திருக்கரங்களோடு தோன்றிய அத்தனை பிரம்மாண்டங்களையும் தோற்றினீர்கள். அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு என்னென்ன காமிச்சீங்க? எல்லாரும் 4 கை வச்சிருக்கிற மாதிரி காமிச்சீங்க எனக்கு. உலகத்துல எல்லாரும் 4 திருக்கரங்களோடு தோன்றிய அத்தனை பிரம்மாண்டங்களையும் பிரம்மாண்டங்களாகவும் தோன்றினீர்கள். கோகுலவாசிகளும் கன்றும் என அத்தனை வடிவங்களையும் ஏற்ற நீரே முடிவில் எல்லையற்ற அந்த இரண்டற்ற பிரம்மமாக மட்டும் மீதம் இருக்கிறீர்கள். இது எல்லாத்தையும் தவிர்த்து கடைசியில பார்த்தா எது மீதம் இருக்கு? நீங்க தான் அவங்க எல்லாருமா இருக்கீங்கிறது புரியுறதே. இரண்டற்ற தேவரீர் தான் அப்படிங்கிறது புரியுறதுன்னு சொல்றாரு. அஜானதாம் த்வத் பதவி மனாத்மா ஞாத்மா ஞாத்மாத்மனாபாசி விதத்ய மாயாம் சிருஷ்டா விவாகம் ஜகதோ விதான இவத்வமேஷோந்த இவ திரிநேத்ரஹா. சொல்ற, அறியாமையினால தங்கள் உண்மை நிலை உணராதவர்கள் தங்களை இந்த உருவில் உள்ள ஜீவனாக கருதுகிறார்கள். இது அத்வைத்த மதப்படி அத்வைத்தபடி வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. அறியாமையினால மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க? தங்களுடைய ஸ்வரூபத்தை மறந்து ஸ்வரூபத்தை உணராதவங்களா தங்களை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவனா கருதுறாங்க. தங்களை இந்த உருவில் உள்ள ஜீவனாக கருதுகிறார்கள். எல்லா மாணவராக அல்ல, நீங்கள் மாயையை தவிர மாயை திரையை அவர்கள் மீது விரித்து ஆத்ம பொருள் அல்லாததை ஆத்மாவாக காண செய்கிறீர்கள். என்னன்னு நினைச்சுக்கிறான்? நம்ம இந்த சரீரமே ஆத்மா நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம் இல்லையா? அததான் சொல்றாரு இந்த இடத்துல. இந்த உலகத்துல தங்களோடது இல்லாத தங்கள்னு நினைச்சு பிரம்மையில இருக்கான் இல்லையா? அது எதனால ஏற்படுது? தங்களோட மாயையினால இது ஏற்படுகிறது. ஆத்மா அல்லாத வஸ்து எது? இந்த சரீரம் ஆத்மா கிடையாது. பேசிக்கிட்டு இருக்கிறனே, என்னை பேச வைக்கிறது எது? அந்த வாயை திறந்து பேச வைக்கிறது எனக்குள்ள இருக்கிற பரமாத்மாவுக்கு ஆத்மாவுக்கு அந்தராத்மா இருக்க பரமாத்மா ரெண்டும். இந்த ஆத்மாவும் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா தான் சரீரம் கிடையாது. ஆத்மா சரீரம் அல்ல அப்படிங்கறது தெரியாதவன் என்ன நினைக்கிறான்? எல்லாம் மாணவர் அல்ல அப்படின்னு தெரியாம நீங்கள் மாயை திரை அவர்கள் மீது விரிச்சிருக்கிற தெரிஞ்சுக்காம பொருள் அல்லாததான ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனப்படாத இந்த சரீரத்தை போய் ஆத்மா அப்படின்னு நினைச்சுக்கிறான். எதனால நினைச்சுக்கிறான்? நீங்க தான் காண வைக்கிறீங்க. எதனால? உங்களோட மாயையினால அப்படின்னு சொல்றார். இவ்வகையில் நான் படைப்பவனானேன், தாங்கள் காப்பவரானீர்கள். முக்கண்ணரான ருத்ரன் ஸ்ரீருத்ரன் ஒடுக்குபவரா ஆனார். இந்த மாதிரி தேவரி என்ன ஆனீங்க? இப்படி பொருள் அல்லாதவைகளை ஆத்மா அப்படின்னு நீங்க தான் உங்களோட மாயையினால பார்க்க வச்சீங்க. இதே மாதிரிதான் படைப்பு தொழில படைக்கிறவனா நான் ஆனேன். எனக்கு அந்தரியாமையா தேவரி தானே படைக்கிறீங்க. அதே போல சுயமா இருந்து காப்பாத்துறீங்க, எல்லாத்தையும் ரக்ஷகனா இருக்கீங்க. முக்கண்ணரான ருத்ரனா இருந்து எல்லாத்தையும் பிரளய காலத்துல ஒடுக்குவவரா இருக்கீங்க. ருத்ரனுக்கு அந்தரியாமியா இருந்து அப்படின்னு சொல்றார். சுரேஷ் ரிஷிஸ்வி சததைவ நிஷ்வபி திரியக்ஷுயாதஸ்வபி தே ஜனஸ்ய ஜன்மா சதாம் துர்மத நிகிரஹாய பிரபோ விதாத சதனுகிரஹாயச்ச. அப்படி ஆண்டவரே, எல்லாத்தையும் ஆள்பவனே, ஆண்டவரே, உலகை காப்பவரே, ரக்ஷகனே,
தேவர்கள், ரிஷிகள், மனிதர்கள், விலங்குகள், நீர்வாழ் உயிரினங்கள் இவர்களிடையே பிறப்பற்ற தாங்கள் பிறக்கிறீர்கள். என்னென்னவெல்லாம் என்னென்ன யோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா அப்படின்னு நீ நின்று கேட்டருளே அப்படின்னு ஆழ்வார் பாசுரம் இருக்கு இல்லையா? என்னென்ன யோனியில பகவான் அவதரிச்சிருக்கார், என்னென்னவா தேவனா, ரிஷியா, மனுஷனா, விலங்கா, நீர்வாழ் உயிரினங்களா, என்னென்னவோ பகவான் அவதாரம். இவர்களிடையே பிறப்பற்ற தாங்கள் பிறக்கிறீர்கள். அஜாயமானக பகுதா ஜாயத்தே அப்படின்னு வேத வாக்கியம் சொல்ற மாதிரி இப்படி என்னென்னமோ தேவரா பிறக்கிறீங்க, ரிஷியா பிறக்கிறீங்க, மனிதர்களா பிறக்கிறீங்க, இல்ல அவதாரம் அவதரிக்கிறீங்க, தேவரா அவதரிக்கிறீங்க, ரிஷியா அவதரிக்கிறீங்க, மனிதனா அவதரிக்கிறீங்க, விலங்குகளா, நீர்வாழ் உயிரினங்களா, இப்படி இவர்களிடையே பிறப்பற்ற தேவரீர் தாங்கள் பிறக்கிறீர்கள். அது தீயவரை அழிக்கவும் நல்லோரை காக்கவும். எதுக்காக தேவரீரோட அவதாரம்? தீயவங்களான அவங்களை அழிக்கிறதுக்காகவும் நல்லோர்களை ரட்சிப்பதற்காகவும் தர்மத்தை நிலை நாட்டுவதற்காகவும் தானே தேவரீர் அவதரிக்கிறீங்க. அதுக்காக சொல்ற தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் தீயவங்களை அழிக்கிறதுக்காகவும் பகவான் தர்ம சம்ஸ்தாபநாத்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு கண்ணன் பகவத்கீதையில சொன்ன மாதிரி அதுக்காக தானே தேவரீர் அவதரிக்கிறீங்க அப்படின்னு சொல்றார். को वेत्ति भूमन् भगवन् परात्मन् योगेश्वरो धीर्भवतस्त्रिलोक्याम् क्व वा गतं कथं वा कति वा कथेति विस्तारयन् கிரீடசி யோகமாயாம் சொல்றார். இன்னும் எங்கும் நீக்கமற இந்த யோக செல்வனான பரம்பொருளே, தாங்கள் தங்கள் யோக மாயை விரித்து திருவிளையாடல்கள் புரிய தலைப்பட்ட போது தங்கள் திருவிளையாடல்களை எங்கு, ஏன், எப்போது, எத்தனை முறை, எவ்வாறு நடக்கின்றன என்பதை மூவுலகுகளையும் யார்தான் அறிய முடியும்? சொல்றார், அழகா சொல்றார் பிரம்மா இந்த ஸ்லோகத்துல. எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்ச யோகேஸ்வரன் அப்படின்னு சொல்றார். யோக செல்வனான பரம்பொருளே. இப்ப எப்படி அஷ்டமா மகா சித்தி உடையவங்க எல்லாம் சித்தர்கள்லாம் இந்த சாதாரண லௌகிகத்திலேயே அவங்களால 8 விதமான அஷ்ட சித்திகளும் பெற முடியுது. பகவான் மகா யோகேஸ்வரன், அவங்களுக்கெல்லாம் அதை கொடுக்கக்கூடியவனே பகவான் தான். அவன் எப்பேற்பட்ட பரம்பொருள். தாங்கள் அப்பேற்பட்ட தாங்கள் தங்கள் யோக மாயை விரித்து தங்களுடைய இந்த சித்து வேலைகள் யோக மாயையை விரிச்சு திருவிளையாடல் புரிஞ்சு தலைப்பட்ட திருவிளையாடல் புரியறதுக்கு நீங்க ஆரம்பிச்சப்போ தங்களுடைய திருவிளையாடல்களை எங்க, ஏன், எப்படி, எப்போது, எத்தனை முறை அப்படின்னு எவ்வாறு நடந்தன, எப்படி நடக்க போறது என்பதை இந்த உலகத்துல யாருக்காவது தெரிஞ்சுக்க முடியுமா? எப்ப வேணாலும் தேவரீர் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் எத்தனை முறை வேணாலும் எதற்காக வேணாலும் தேவரீர் அவதரிச்சுக்கிறீங்க. தன்னை சிருஜாமியகம் கண்ணன் சொல்றார். நான் வெளிப்படுத்திக் கொள்வேன் அப்படின்னு தான் சொல்றார் கண்ணன் பகவத்கீதையில. அவதரிப்பேன், பிறக்குவேன் அப்படிலாம் சொல்ல, என்னை வெளிப்படுத்திக் கொள்வேன் அப்படின்னு கண்ணன் சொல்றார். அது போல இந்த இடத்துல சொல்றார், யாராலையாவது புரிஞ்சுக்க முடியுமா? எதுக்கு அவதாரம் பண்றீங்க, ஏன் அவதாரம் பண்றீங்க, எத்தனை முறை அவதாரம் பண்றீங்க, எங்க பண்ண போறீங்க, இதெல்லாம் யாராலையாவது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு பிரம்மா சொல்றார். தஸ்மாதிதம் ஜகதே ஜகத சேஷமசத்ஸ்வரூபம் ஸ்வப்னாமஸ்ததீக்ஷணம் குருது கதூகம் त्वय्येव नित्य सुखबोध धनावनन्ते मायात उद्यतपि यत् सदिवाव भाति. சொல்றார், இந்த உலகம் அனைத்தும் கனவை ஒத்தது, நிலைத்ததல்ல, அறிவை இழக்கச் செய்யும் மாயையில் தோன்றுவது. இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த மொத்த பிரபஞ்சமும் எப்படி தெரியுமா? கனவு காண்பது போல. ஒருவன் கனவு கண்டா கனவுல வர்றது நிஜமா? இல்ல. நம்ம தூங்குறோம், தூங்க போகும்போது ஒண்ணும் இல்ல, தூங்க ஆரம்பிச்சோன்னா கனவு வருது, தூங்கி எந்திரிச்சோன்னா ஒண்ணுமே இல்ல. ஆனா அந்த கனவுல எத்தனை விஷயமான விஷயத்த பாக்குறோம். அது உண்மையா? இல்ல பொய் தானே. அது போலதான் இந்த உலக வாழ்க்கைன்னு பாக்குறோம். சொல்றாரு. இது கண்ணன் பகவத்கீதையில நிறைய சொல்லியிருக்கார். சொல்றாரு, கனவுக்கு சமமானது இந்த உலக வாழ்க்கை, இது நிலையானது அல்ல, அறிவை இழக்கச் செய்யும் மாயையில் தோன்றுவது. நம்ம அறிவை மங்க வைக்கக்கூடியதான இந்த மாயையினால உண்டாவனது, மிக பெரும் துக்கம் தருவது. இது எப்பேற்பட்டது? நமக்கு துக்கத்தை தரக்கூடியது, பெரிய துக்கத்தை தரக்கூடியது. ஆயினும் நித்தியனும் ஆனந்தமும் பேரறிவானவனும் எல்லை காண இயலாததுமான தங்களிடமே இந்த உலகம் தோன்றுவதால் நிலத்தை இருக்கை கொண்டதாக உண்மை போல காணப்படுகிறது. ஏன் தெரியுமா இது உண்மைன்னு உண்மை போல தோற்றம் அளிக்கிறது? எல்லாம் நித்தியனா இருக்கிறீர் தேவரீர். இது இப்பேற்பட்ட துக்கம் தர்றதுன்னு ஏன் தெரியுமா புரிஞ்சுக்க முடியல? தேவரீர் நித்தியமானவர், ஆனந்தமானவர், ஸ்வயம் பிரகாஷர், பேரறிவாளன், ஞானமே சொரூபமா இருக்கக்கூடியவர், எல்லை காண முடியாதான
தங்களிடம் இருக்கக்கூடிய இந்த உலகம் தோன்றுவதா உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் தோன்றதுனால நிலத்தை இருக்கை கொண்டதாக உண்மை இல்லாதது போல தோன்றினாலும் உண்மையா தோன்றது. உண்மை கிடையாது உண்மையில, ஆனா உண்மையை போல காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்றார். ஏகஸ்வமாத்மா புருஷ புராணஹ சத்யஸ்வயம் ஜோதிரனந்த ஆத்யஹ நித்யோக்ஷரோஜஸ்ர சுகோ நிரஞ்சனஹ பூர்ணோத்வயோ முக்த உபாதிதோமிருதஹ. சொல்ற, நீ ஒருவரே அனைவரின் ஆத்மா, நீர் தேவரீர் ஒருத்தர் தான் எல்லாருக்குள்ளேயும் நீக்கமர நெஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆத்மா. ஆகவே நீர் தான் சத்தியமானவர், முந்தியதற்கும் முந்திய புருஷர். எது ஒண்ணு முந்தி இருந்துச்சோ அதுக்கெல்லாம் மூத்தவர் நீதான், புராண புருஷன் அப்படின்னு சொல்றார். எல்லாருக்கும் அந்தராத்மா தேவரீர், ஆகவே தேவரீர் சத்தியமானவர். எல்லாத்துக்கும் முந்தி இருக்கக்கூடியவர் ஆதி புருஷன், அதனால புராண புருஷன். ஆகவே பிறப்பிறப்பு இல்லாதவர் தேவரீர். எல்லாத்தையும் படைப்பிக்கிறீர், ஆனா தேவரீருக்கு படைச்சவன் யாரும் கிடையாது. பிறப்பு இறப்பு அற்றவர், தன்மொழியால் வெளிப்படுபவர், ஸ்வயம் பிரகாசன். யாரும் வெளிச்சம் போட்டு காமிக்க வேண்டியதில்ல, ஸ்வயம் பிரகாசன். ஆகவே காலம் இடம் அனைத்தையும் கடந்தவர். இத்தனை குணங்கள் இத்தனை விஷயங்கள் இருக்கிறதுனால காலத்துக்கும் அப்பாற்பட்டவர், இடத்துக்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்றாரு. இறந்த காலம், நிகழ்காலம், பவிஷ்யற்காலம்னு கிடையாது, எப்போதும் இருக்கக்கூடியவர். காலம் இந்த காலத்துல தான் இருப்பார், இந்த காலத்தா இல்லைன்னு கிடையாது, எப்போது இருக்கக்கூடியவர். ஆதியும் அந்தமும் அற்றவர், இங்கதான் ஆரம்பம் இங்கதான் முடியும் அப்படின்னு ஆதி அந்தம் அற்றவர். ஆகவே நிலைத்தவர், அதனால நித்தியமானவர், குறையற்றவர் அப்படின்னு சொல்றார். எப்போதும் ஆனந்தமாய் இருப்பவர், அப்பழுக்கற்றவர். பகவான் எப்போதும் ஆனந்தமே உருவான். ஆனந்தம் இது பிரம்ம திவ்ய ஜானாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா. பகவானை இப்படின்னு தெரிஞ்சுக்கோ, ஆனந்தமே உருவானவன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு, அதுவும் பரபிரம்ம லட்சணத்துல ஒண்ணு இல்லையா. அதனால பகவானுக்கு இருக்கிற அந்த குணங்களை ஒட்டிட்டு இருக்கு இல்லையா, நமக்கும் அது இருக்கு. நம்ம இந்த ஆத்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா எல்லாருக்குமே புரியும். எல்லாருமே எதை நோக்கி நம்ம ஓடுறோம்? ஒரு சந்தோஷத்தை நோக்கிதான் ஒரு செயலையும் செய்யறோம். இதை செஞ்சா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும், இதை செஞ்சா சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம செய்யற எந்த செயலை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா உள்ற போய் பார்த்தா அதுக்கு பேஸ் என்னன்னு பார்த்தா நமக்கு ஆனந்தம் தான் அதனுடைய மூலாதாரமா விளங்கும். நம்ம எல்லாமே செய்யறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஆனந்தத்தை தேடிதான் அந்த ஜீவாத்மாவும் ஓடும். ஏன்னா அதான் அதோடைய ஸ்வரூபம், அதோட இயற்கை நிலையே ஆனந்தமா இருக்கிறது தான். அதனாலதான் அது ஆனந்தத்தை தேடியே ஓடுறது, ஆனந்தமா இருக்கும். அதனால நமக்கே எப்படின்னா ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா சொல்ல வேணுமா? எப்போதும் ஆனந்தமா இருக்கக்கூடியவர், அப்பழுக்கற்றவர், எங்கும் நிறைந்தவர், ஆகவே இரண்டாவதான வேறு பொருளற்றவர், உடல் முதலிய எல்லைகள் இல்லாதவர், ஆகவே அமுதமானவர். பகவான் இப்படிதான் ஒரு உருவத்துக்கு அப்பாற்பட்டவர், அதனால அமுதமயமானவர். அதனாலதான் பகவானை எப்போதைக்கப்போதே அமுதன் புதுசு புதுசா நவன்னு சொல்லுவாங்க, நூத்தனமா தெரிகிறார் பகவான். அப்படி ஏவம் விதம் துவாம் சகலாத்மனாபி ஸ்வாத்மானமாத்மாத்மதயா விசக்ஷதே குருவர்க லப்தோபனிஷத் சக்ஷுஷா ஏதே தரந்தீவ பவான் ருதாம்புதிம் சொல்ற. பிரம்மா எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றார். எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஆத்மாவான தங்களை குருவாகிற சூரியன் அளிக்கிற உபனிஷத் அறிவாகிற ஆத்ம ஞானம் என்ற கண் கொண்டு தன் ஆத்மாவாக காண்பவர் உலகியல், அதாவது இந்த சம்சாரமாகிற உலகியல் என்ற பொய்யை மெய்யாக உணர்கிற துன்பக்கடலை தாண்டுவார்கள் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார்? இந்த ஜீவாத்மாக்களும் ஆத்மாவான தங்களை, இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் தேவரீர் அந்தராத்மாவா இருக்கீங்கல்ல, அத குருவாகிற சூரியன் அளிக்கிற, குருனா சூரிய பகவான் கிட்ட இருந்து தானே இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. பகவானே பகவத்கீதையில சொல்லியிருக்காரு இல்ல, 4வது அத்தியாயத்துல. இத நான் ஏற்கனவே சூரிய தேவன் மனுவுக்கு உபதேசித்தன், அவன் பையனுக்கு சூரிய பகவான் அவனோட பையனுக்கு உபதேசிச்சார் அப்படிலாம் சொல்றாருல்ல. சோ அவர் வழியாதான் அங்கதான் சந்தஸ், ஏழு குதிரைகள் தான் சூரிய பகவானோட 7 குதிரைகள் தான் 7 சந்தஸ்ன்னு நம்ம பார்த்தோம். சோ அது போல சூரிய பகவான் ஆகிற குரு, அந்த குரு மூலியமா அளிக்கிற உபனிஷத்துங்கிற அறிவாகிற ஆத்ம ஞானம் அப்படிங்கிற கண்ணு கொண்டுதான் இதெல்லாம் நம்ம ஆத்மாவா பாக்குறோம். தன் ஆத்மாவை காண்பர். நம்ம ஆத்மா பரமாத்மாங்கிற ஞானம் நமக்கு எப்படி ஏற்படுகிறது? இப்படி குரு மூலியமா, குரு பரம்பரையா வர்றதுனாலதானே.
நம்ம அதனாலதான் ஆத்மா வேறு சரீரம் வேறு அப்படிங்கிற ஞானம் நமக்கு ஏற்படுகிறது. அதனால நமக்கு என்ன புலப்படுது? ஆத்மா தன் ஆத்மாவாக காண்பர். எல்லாரையும் நம்ம ஆத்மா, அது இது சித்து, இது அச்சித்து, இது பரமாத்மான்னு ஒரு விஷயம் இருக்குங்கிறது நம்ம எது மூலியமா தெரியுது? உபநிஷத்து அப்படிங்கிற அறிவாகிற அந்த ஞானத்துல இருந்து நமக்கு கிடைக்கிறது. அப்படி உலகியல் அதுதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த பொய்யானத மெய்யாக உணர்கிற துன்பக்கடலை தாண்டி வைக்கும். இது பொய்ங்கிறது எது உணர்த்தும்? நமக்கு உபனிஷத்துக்கள் தான் உணர்த்தும். ஆத்மா பரமாத்மா தத்துவ ஞானத்தினாலதான் இது நமக்கு புரியும். ஆத்மா பரமாத்மா தான் நிரந்தரம். இதெல்லாம் வஸ்துக்கள் எல்லாம் பொய் அப்படிங்கிற இந்த உலகமே பொய்ங்கிற இது கடக்கிறதுக்கு, இந்த சம்சாரத்தை கடக்கிறதுக்கு, சம்சார கடலை கடக்கிறதுக்கு நம்ம அந்த அந்த உபனிஷத்து ஞானம் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றார். ஆத்மானமேவாத்மதயா விஜானதாம் தேனைவ ஜாதம் நிகிலம் பிரபஞ்சிதம் ஞானேன பூயோபி ச தத் பிரளீயதே ரஜ்வாமஹேர் போக பவா பவௌ யதா. சொல்றார் இன்னும் பிரம்மா, பரமாத்மாவை ஆத்மாவாக காணாதவர் அறியாமையால் பெயரும் உருவமும் வேறுபடுத்துகிற உலகத் தோற்றத்தால் குழம்பி நிற்பவர். பரமாத்மாவை தமக்கு ஆத்மாவா எவன் ஒருத்தன் காணலையோ, பரபிரம்மத்தை நமக்கு அந்தர்யாமியா இருக்கார், நமக்கு ஆத்மாவுக்கு அந்தராத்மா இருக்கார் அப்படின்னு எவன் ஒருத்தன் தெரிஞ்சு கொள்ளலையோ, அவன் அந்த அறியாமை பெயரும் உருவமும் வேறுபடுத்துகிற உலகத் தோற்றில் குழம்பி நிற்பான். அவன் எதுல கன்ஃபியூஸ் ஆயிடுவான்? அவனுக்கு இந்த சரீரமே ஆத்மா அப்படின்னு கன்ஃபியூஷன்ல குழம்பி போய் நிற்பான் அப்படின்னு சொல்றார். ஆத்ம ஞானம் உண்டானதும் இந்த மாய தோற்றம் கயிற்றை கயிறாக உணர்ந்தும் பாம்பின் தோற்றம் மறைவது போல் மறையும். இப்போ நமக்கு ஆத்ம ஞானம் ஏற்பட்டவுடன் நமக்கு என்ன தோணுது? இந்த உடம்பு மேல வெறுப்பு உண்டாயிடும் இல்லையா? இந்த சரீரம் என்னைக்கு நமக்கு புரியும்? இப்ப கூட நமக்கு புரியும். ஆனா இருந்தாலும் நம்மளால டே டு டே லைஃப்ல ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா இந்த சரீரம் ஆத்மா இல்லைன்னு நமக்கு தெரியும். எப்ப தெரியுது? உடம்பு கீழே விழுந்தோடனே. அதே உடம்புதான் இத்தினால வேலை செஞ்சுச்சு, ஆடிச்சு, ஓடிச்சு, பாடிச்சு, எல்லாம் பண்ணுச்சு. ஆனா அதே சரீரம் இப்ப கீழே விழுந்து கிடக்குறதே. அப்ப எது அது இத்தனை நாள இயக்கிட்டு இருந்தது? அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா அப்படின்னு அதை விட்டு போயிடுச்சு அப்படிங்கறது அப்பதான் நமக்கு புரிய வரும் இல்லையா? அப்ப புரியும் பொழுது ஒரு கயித்தை பார்த்து பாம்பு பாம்பு பாம்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கயிறு பக்கத்துல போய் பார்த்தோன்னே அது கயிறுங்க உண்மை ஞானம் எனக்கு வந்துருதுல. அப்ப அந்த கயித்தை பத்தின ஞானம், இது பாம்பல்ல கயிறு அப்படிங்கிற ஞானம் ஏற்படுற வரைக்கும் எனக்கு என்ன தோணிட்டு இருக்கும் என் புத்தியில? அது பாம்பு பாம்புன்னு தோணிட்டே இருக்கும். ஒரு தடவை நான் அந்த டவுட் கிளியர் ஆனவுடனே, இல்ல இது பாம்பு கயிறு அப்படின்னு ஞானம் ஏற்படுதுல. அது போல ஆத்மா அல்லாதவாதான இந்த சரீரத்தை ஆத்மா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் எனக்கு புரிய வரும் பொழுது இது எப்படி இந்த பாம்பு கயிறு சம்பந்தம் போல எனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்றார். அப்பதான் நமக்கு முக்தி கிடைக்கும். அதுக்குண்டானத பிரயத்தனம் செய்யும் பொழுது நமக்கு இந்த தத்துவ ஞானம் ஏற்பட்டு முக்தி கிடைக்கும்னு சொல்றார். அஜ்ஞான சம்யௌ பவபந்த மோக்ஷௌ த்வௌ நாம நான்யௌ ஸ்ருதக்ஞ பாவாத் அச்சஸ்ரசித்யாத்மனி கேவலே பரே விசாரியமானே தரணா விவாகனி. சொல்றார், இந்த சம்சார பந்தம் இருக்குல்ல, சம்சார பந்தம்னா என்ன? திரும்பி திரும்பி பிறவி, திரும்பி திரும்பி பறக்கிறது இறக்கிறது, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு பஜகோவிந்தம்ல சங்கராச்சாரியார் பாடின மாதிரி இந்த சம்சார பந்தத்துக்கு காரணமே இது. திரும்பி திரும்பி பிறக்கிறது இறக்கிறது, இதெல்லாம் காரணம் இது நம்மளுடைய செயல்கள் தான். அதிலிருந்து விடுதலை ஆகிய இரண்டும் அறியாமையால் விளைபவை. இந்த சம்சார பந்தம், அதிலிருந்து விடுதலை, இதுல கட்டுண்ண பண்ணிருக்கிறதும் இதுல இருந்து விடுதலை நமக்கு கிடைக்கணும், மோட்சம் கிடைக்கணும்னாலும் ரெண்டுமே அறியாமையினால விளைபவை. இந்த இரண்டும் அறியாமையின் நிலைகளே. இரண்டுமே என்னது? அஜ்ஞானத்தினால விளைபாடு. ஆனா உண்மையான பரமாத்மா நிலையிலிருந்து இவை வேறுபட்டவையும் அல்ல. இது உண்மையான பரமாத்மா தத்துவம் இருக்குதே, அந்த அந்தர்யாமியா இருக்காருங்கிற தத்துவத்தில இருந்து இது வேறுபட்டதும் அல்ல. எப்போதும் ஞானமாகவே இருப்பதும் மற்றவருடன் களவாது தனித்துள்ளதுமான பரமாத்மா நிலை உணரப்பெறின் இவை தோன்றாது. எப்போதும் நான் வேறு, இந்த சரீரம் வேறுங்கிற நிலை ஏற்பட்டு எனக்கு அந்தர்யாத்மியா அந்த பகவான் இருக்கார், பரபிரமம் தான் எல்லாம் அப்படிங்கிற நிலை ஏற்படும் வரைக்கும் உணரப்பெறின் இவை இந்த நமக்கு இந்த அஜ்ஞானம் இருந்துகிட்டேதான் இருக்கும். சூரியனிடம் இரவு பகல் என்ற இரு நிலைகள் கிடையாதல்லவா? நமக்குதான் இரவு பகல், சூரியனுக்கு இரவு பகல் எல்லாம் கிடையாது. அவர் எப்போதும் ஒரே மாதிரிதான் காஞ்சிட்டு இருப்பார். இப்படி இப்படி சுத்தி வருவார், இப்படி சுத்தி வருவார். ஆனா பாக்குற நமக்குதான் அது அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு பகலாவும், இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு இரவாவும், இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு இரவாவும், அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு பகலாவும் காட்சி அளிக்கிறது. ஆனா சூரியன் கிட்ட அந்த பேதம் கிடையாது இல்லையா? அது போல சொல்றார் இன்னும்
त्वात्मानां त्वात्मात्मानं परं मत्वा परमात्मानमेव च आत्मा पुनर्बहिर्मृग्य அகோக்ஞ ஜனதாக்ஞதா அப்படின்னு சொல்றார். தாங்கள் தான் எல்லோரது ஆத்மா, தேவரீர் தான் எல்லாருக்கும் ஆத்மா. அப்படின்னா என்ன? அந்தராத்மா. ஆத்மாவுக்கு அந்தராத்மா பகவான் தானே இருக்கார். எல்லாத்துக்கூடயும் பாரபட்சமே இல்லாம நீக்கமர நிறைஞ்சிருக்காரு இல்லையா பகவான். இந்த சித்துக்குள்ளயும் அச்சித்துக்குள்ளயும், இந்த ஜட பொருளான புஸ்தகத்துக்குள்ளயும் பெண்ணுக்குள்ளயும் போனுக்குள்ளயும் அந்த பகவான் இருக்கார். இந்த ஜீவாத்மாங்கிறது என்ன சித்து ஞானம் இருக்கக்கூடிய எனக்குள்ளயும் இருக்கார் இல்லையா. எல்லா இடத்துலயும் நீக்கமர பேதம் இல்லாம பகவான் நிறைஞ்சிருக்கார். தாங்கள் தான் எல்லோரது ஆத்மா. ஆனால் அறிவிலியோ தன்னை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டது என எண்ணுகிறான். நீங்கதான் எல்லாத்துக்கும் ஆத்மா. ஆனா அறிவில்லாதவன் என்ன பண்றான்? இதை உணர்ந்துக்கிறதே இல்ல. தன்னை காட்டில வேறுபட்டது ஆத்மா அப்படின்னு நினைச்சு குழம்பி போறான். உடல் ஆத்மா வந்து இந்த சரீரம் ஆத்மா கிடையாது. உள்ளுக்குள்ள இருக்க தேவரீர் ஆத்மா. அந்த அந்த ஆத்மாவுக்கு அந்தராத்மா பரமாத்மா இருக்கீர். இதை உணராதவன் என்ன நினைக்கிறான்? இந்த சரீரமே ஆத்மான்னு நினைச்சுக்கிறான். ஆனால் அதை ஆத்மா என எண்ணுகிறான். ஆனால் அதை ஆத்மா சரீரமே ஆத்மான்னு நினைச்சுக்கிறான். ஆத்மாவான உண்மை வெளியில் தேடுகிறான். ஆத்மாவாகிற தேவரீரை வெளியில போய் தேடுறான். வெளியில தேடினா எப்படி கிடைக்குங்க? அந்தராத்மா உள்ளுக்குள்ள பாக்கணும். கட உள்ளுக்குள்ள இரு, உள்ளுக்குள்ள திரும்பி பார் அப்படின்னு சொல்ற. உள்ளுக்குள்ள தேடுத விட்டுட்டு வெளியில தேடுறான். அறிவிலிகளின் அறியாமை வியக்கத்தக்கது. அறிவில்லாதவங்களோட அறியாமையை நினைச்சா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பிரம்மா சொல்றார். அந்தர்பவே நந்த பவந்தமேவ யதத்யஜந்தோ மிருகயந்தி சந்தஹ அசந்தம் அப்யந்த்ய ஹிமந்தரேன சந்தம் குணம் தம் கிமுயந்தி சந்தஹன்னு சொல்றார். எல்லாமா இருக்கக்கூடிய பகவானே தாங்கள் அனைவரது உள்ளத்திலும் துலங்குபவர். அதனால் அறிஞர்கள் வெளியில் தோன்றும் பொருளை பற்றாமல் தன்னுள் தங்களை தேடுகின்றனர். இப்பதான் நான் சொன்னேன் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். எல்லாமா இருக்கக்கூடிய பகவானே தாங்கள் அனைவரது உள்ளத்திலும் விளங்கக்கூடியவர். தேவரி எல்லாருக்கும் அந்தரியாமையா இருக்கிறீர். ஆனா அதனால அறிஞர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? உள்ளுக்குள்ள இருக்கிற பகவானை வெளியில போய் நான் ஏன் தேடணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் தோன்றும் பொருளை பற்றாமல், வெளியில தெரியக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த விஷயத்துக்கெல்லாம் பற்றாம உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய தேவரீரை தன்னுள் தங்களை தேடுகின்றனர். கயிற்றில் பாம்பு இல்லை என்பது உண்மை. கயிறு பாம்பு இல்லைங்கிறது உண்மை தானே. கயிறு தான், பாம்பு அதுல இல்லைங்கிறது உண்மை. அது எதனால வருது? எனக்கு ஞானம் இல்லாதனால அது வந்திருக்கு. இது பாம்பல்ல என்று அறியாதவரை இது கயிறு என்பதை எப்படி உணர முடியும்? இது பாம்பு இல்ல, இது கயிறு தான். எனக்கு அந்த ஞானம் ஏற்படுற வரைக்கும் நான் என்ன நினைச்சிட்டு இருப்பேன்? இது பாம்புன்னு நினைச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றார். அது எப்படி உணர முடியும்? அது வரைக்கும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். தேகமே ஆத்மான்னு நினைக்கிற இந்த ஞானம் இது இல்லைன்னு தெரியற வரைக்கும் தானே அப்படின்னு சொல்றார். அடுத்து அதாபிதே தேவ பதாம்புஜத்வய பிரசாதலேஷானு கிரஹீத ஏவஹி ஜானாதி தத்துவம் பகவன் மகிம்னோ நச்சான்யே கோபி சிரம் விசின்வன். ஞானம் பெறுவதற்கு எளிதாக தெரியும். ஞானம் நம்ம அடையிறதுன்னா ரொம்ப ஈஸியா அடைஞ்சிடலாமே அப்படின்னு தோணும். ஆனா தங்கள் இரு திருவடிகளையும் வழிபட்டு சிறிதளவு அருள் பெற்றவன் மட்டுமே தங்கள் பெருமையின் உண்மை நிலையை உணர முடியும். பாக்குறதுக்கு என்னமோ ஞானம் ஈஸியா அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா தங்களுடைய தேவரீரோட இரு திருவடி தாமரைகள் சரணத்துல சிறிதளவேனும் அருள் பெற்றவன், யாருக்கு தேவரீரோடைய கட்டாட்சம் இருக்கிறதோ, இரு திருவடிகளில் வழிபட்டு அந்த திருவடியில நமஸ்காரம் பண்ணி அதையே சரணம் அடைஞ்சவனுக்கு தேவரீரோட அருள் கட்டாட்சம் கிட்டதா, அப்பதான் அவனுக்கு இந்த ஞானமே ஏற்படும். அருள் பெற்றவன் மட்டுமே தங்கள் பெருமையோடைய உண்மை நிலையை உணர முடியும். வேறு எவ்வகையிலும் தனித்திருந்து வெகு நாட்கள் தேடினாலும் அது கிட்டாது அப்படின்னு சொல்றார். வேற எந்த மார்க்கத்திலையும் தனியா உட்கார்ந்து பிரம்மத்தை தியானம் பண்றேன்னு சொன்னாலும் அது கிட்டாதுன்னு சொல்றார். ததஸ்து மேநாத சபூரி பாகோ பவேத்ரவான் யத்ர துவா திரச்சாம் ஏனாகமே கோபி பவஜ்ஜனானாம் பூத்வா நிஷேவே தவ பாத பல்லவம் சொல்றார். இறைவா, இப்பிறவியிலோ அது தப்பி வேறு பிறவியிலோ பறவையாகவோ விலங்காகவோ எவ்வாறு பிறந்தாலும் தங்கள் பக்தர்களில் ஒருவனாக நான் ஆகி தங்கள் திருவடி தாமரைகளை வழிபடும் பேரு எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார். பிரம்மாவே இப்படி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நம்ம எல்லாம் என்ன பண்றது? ஒண்ணும் புரியல. பிரம்மா சொல்றார்,
இறைவா இந்த பிறவி தப்பிச்சுச்சுக்கோங்க, எனக்கு இந்த பிறவியில எனக்கு முக்தி கிடைக்கல அப்படின்னா இந்த பிறவியிலோ, அது தப்பி வேறு பிறவியிலோ, இல்ல இந்த பிறவி இல்லாம வேறு எனக்கு ஒரு பிறவி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிறவியில நான் பறவையாகவோ விலங்காகவோ எப்படி பிறந்தாலும் தங்கள் பக்தர்களில் ஒருவனா நான் ஆகணும் அப்படின்னு கேக்குறாரு பிரம்மா. எப்படி குலசேகர ஆழ்வார் சொன்னாரோ, எம்பெருமான் பொன்மலைமே ஏதேனும் ஆவேனோ அப்படின்னு பாடினார்ல, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ அப்படின்னு முகுந்த மாலையில எல்லாம் பாடினார்ல. அது போல இந்த இடத்துல சொல்றார், பிரம்மா சொல்றார், இந்த பிறவி தப்பி போச்சுன்னா வேற எந்த பிறவியாவது எனக்கு கிடைச்சிச்சுன்னா அதுல பறவையாவோ விலங்காவோ எதுவா நான் பிறந்தாலும் அந்த பக்தியில உன்னுடைய பக்தர்கள்ல ஒருவனா நான் இருக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடு பகவானே அப்படின்னு சொல்றார். தங்கள் திருவடி தாமரைகளை வழிபடும் பேரு எனக்கு கிடைக்கட்டும், அதன் மூலியமா தேவரீரோட திருவடி தாமரைகளை நான் வணங்கக்கூடிய பேர் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்றார். அஹோதிதன்யா விரஜகோரமண்யः சன்யாமிருதம் பீபீதமதீவதே முதா யாசாம் விபோ வத்சதராத்மஜாத்மனா யத்ருப்த்யோத்யேத்யாபி நச்சாலமத்வராஹ சொல்றார் பெருமானே. கோகுலத்தில் உள்ள அனைத்து பெண்மணிகளும் மிகவும் பாக்கியசாலிகள். இந்த கோகுலத்துல இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் ரொம்ப 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 புண்ணியம் பண்ணவங்க. நீர் அவர்களது புதல்வர்களாகி மகிழ்ச்சியுடன் தாய்ப்பால் பருகியுள்ளீர். தேவரீர் எல்லா மாதாக்கள் கிட்டயும் அன்போட அவனோட பையன் மாதிரி ஆகி எல்லா தாய்மார்கள் கிட்டயும் அன்போட பால் பருகி உள்ளீர். கோகுலத்தின் பசுக்கள் அனைத்தும் கூட பெரும் புண்ணியம் செய்தவைகள் தான். கோகுலத்துல இருக்கக்கூடிய பசுக்கள் கன்றுகள் எல்லாமே கூட பெரும் புண்ணியம் செஞ்சவைதான். ஏன் தெரியுமா? தாங்கள் அவற்றின் கன்றுகளாகி அவற்றின் மடியிலிருந்து சுரந்த பாலை குடித்துள்ளீர்கள். கண்ணன் என்ன பண்ணுவானா, அவங்க அம்மா பால் கொடுக்கறத விட போய் கண்ணன் ஒவ்வொரு மாட்டோடைய அடியில போய் வாய வச்சு மடியில வாய வச்சு கண்ணன் உக்காந்து பானான். அப்படியே டைரக்டா பால் ஒரு கண்ணுக்குட்டி குடிக்கிற மாதிரி கண்ணன் போய் குடிப்பானாம். அதனாலதான் சொல்றாரு பிரம்மா இந்த இடத்துல, அந்த கண்ணு மாடெல்லாம் பசுவெல்லாம் என்ன ஒரு பாக்கியம் பண்ணிருக்கு, அந்த ஊர் தாய்மார்களும் பாக்கியம் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீ குழந்தையாயி பால் குடிச்சிருக்க, அந்த ஊர் பசுக்களும் ரொம்ப புண்ணியம் செஞ்சது. அதனால ஏன் தெரியுமா, அவங்க கண்ணுக்குட்டியா நீ போய் அவங்க மடியில இருந்து பாலை குடிச்சிருக்க. எத்தனை வேள்விகள் புரிந்தாலும் அவை தங்களுக்கு இந்த மனநிலை தந்திருக்காது. அந்த அந்த எத்தனை யாக யஜ்யம் பண்ணியிருந்தா கூட இதுல கிடைக்கிற ஒரு திருப்தி கிடைச்சிருக்குமா? கிடைக்காது இல்லையா அப்படின்னு சொல்றார். அவர்கள்தான் கோகுலவாசிகள். அவங்கதான் நிஜ கோகுலவாசிகள், உண்மையில் பெரும் பேறு படைத்தவர்கள். அதனாலதான் அவங்க ரொம்ப பெரிய பாக்கியசாலி அப்படின்னு சொல்றார். அஹோ பாக்யம் நந்த கோப விரஜௌகசாம என் மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம் சொல்றார். இன்னும் பிரம்மா, நந்தகோபரும் ஆயர்பாடியில உள்ளவர்களும் பெரும் பாக்கியம் பெற்ற பாக்கியம் சொல்ல தரமன்று அப்படின்னு சொல்றார். இந்த கோகுலத்துல ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய இந்த நந்தகோபன் ஆகட்டும் இல்ல மற்றவங்களாகட்டும் பெற்ற பாக்கியம் சொல்லி மாளல என்னால. அவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்காங்க, பாக்கியம் பண்ணியிருக்காங்க, அளவற்றதான பாக்கியம் பண்ணியிருக்காங்க. ஏன் தெரியுமா? அவர்களின் தோழன் பரமானந்தனான அழிவற்ற பரம்பொருளான ஸ்ரீகிருஷ்ணனான தாங்கள் அல்லவா. அவங்க கூட ஒருத்தனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தோழனா இருக்கக்கூடிய புள்ளையா இருக்கக்கூடிய நண்பனா இருக்கக்கூடிய எல்லாமா இருக்கக்கூடிய தேவரீர் பரம்பொருள் அல்லவா, பரம்பொருளான ஸ்ரீகிருஷ்ணன் அல்லவா. இதுக்கு மேல அவங்களுக்கு ஒரு பாக்கியம் வேணுமா அப்படின்னு, அவங்களோட பாக்கியம் எல்லையற்றது அப்படின்னு பிரம்மா சொல்றார். ஏஷாம் து பாக்யம் மகிமாச்சுதாவதாஸ்தாம் ஏகாதசைவ ஹிவயம் பதபூரி பாகாः ஏதத்ருஷீக சஷகைரஸ் சக்ருத் பிபாமஹ சர்வாதயோங்யுத ஜமத்வம் ருதாசவம் தே. இன்னும் சொல்ற, இவர்களது பெருமை ஒரு புறம் இருக்கட்டும், இவர்களது 10 இந்திரியங்களுக்கும் உள்ளத்திற்கும் அதிதேவதைகளான நானும் அக்னி வாயு இந்திரன் சந்திரன் சூரியன் முதலான 11 தேவர்களான நாங்களும் மிகவும் பாக்கியம் செய்தவர்கள் தான் அப்படின்னு சொல்றார். ஏற்கனவே நம்ம விராட் ஸ்வரூபம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளோட சரீரத்திலையும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்காங்கன்னு பார்த்தோம். இப்ப கண்ணுனா சூரியன், நாக்குனா வருணன் அப்படின்னு ஒவ்வொரு தேவதைகள் நம்மளோட சரீரத்திலேயே இருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அததான் இந்த சொல்றாங்க. இந்த கோகுலவாசிகள் எல்லாம் இருக்கட்டும், அவங்கள விடு, இவர்களோட பெருமை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இவர்களது 10 இந்திரியங்கள் இருக்குல்ல, நம்மளோட கண்ணு காது மூக்கு வாயு மனசு, இந்த மாதிரி 5 கர்மேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள் ஒரு மனசு 11 தத்துவம் இருக்குல்ல. இதுக்கெல்லாம் அதிதேவதைகள் ஒவ்வொரு தேவதைகள் இருக்காங்கல்ல. நானு
மனசுக்கு அதிதேவதை தானே பிரம்மா, சொல்லியிருக்கோம்ல, சந்திரன் பிரம்மா இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. அவங்க அக்னி, அக்னி பகவான், வாயு, இந்திரன், சந்திரன், சூரியன் முதலான 11 தேவர்களான நாங்களும் ரொம்ப பாக்கியசாலிங்க தான். எப்படின்னு கேக்குறீங்களா? வாக்கிற்கு அக்னி, பேசணும்னா அக்னி பகவான், பிராணனுக்கு வாயு, பலத்துக்கு இந்திரன், கண்ணிற்கு சூரியன், அப்புறம் மனதிற்கு சந்திரன், புத்திக்கு பிரம்மா. இந்த அந்த கரணம் சொல்றோம்ல, இந்த ஆத்மாக்குள்ள இருக்க சித்து, இந்த இருக்கு இல்லையா சைத்தன்ய சக்தி, அதுதான் அந்த சைத்தன்யம், அந்த புத்தி இருக்குது இல்லையா, அதுதான் பிரம்மா. ஆத்மாவும் அதனுடைய புத்தி ரெண்டுத்தையும் பிரிக்கவே முடியாது. ரெண்டுத்தையும் தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. எப்படி ஒரு பிரபை ஒரு வெளிச்சத்துல இருந்து அதனுடைய பிரதிபிம்பத்தை பிரிக்க முடியாதோ, அது போல ஆத்மாவை விட்டு அதனுடைய ஞானத்தை பிரிக்கவே முடியாது. அந்த கரணம்னு சொல்றதுக்குள்ள இந்த 4 விஷயங்கள் அடங்குதுன்னு சொல்றோம்ல, மனசு, புத்தி, அந்த ஆத்மா, ஐ மீன் சித்து சைத்தன்யம், அந்த ஆத்மா, 4 விஷயங்கள் அந்த கரணம் சொல்லுவோம்ல. அதுல அந்த புத்திக்கு அதிபதியா இருக்கக்கூடிய தேவதை பிரம்மா, மனசுக்கு அதிதேவதை சந்திரன், அப்புறம் செவிகளுக்கு காதுகளுக்கு திசைகள், அப்புறம் நாக்கிற்கு வருண பகவான், மூக்கிற்கு அஸ்வினி தேவர்கள், கால்களுக்கு உபேந்திரன் என்றவாறு அதிதேவதைகள் வேதம் விளக்குகிறது. வேதம் விளக்குறது ஒரு பக்கம், நம்ம வேதத்தை படிக்கல, ஆனா நம்ம பாகவதம் படிச்சிருக்கோம். பாகவதத்துல முன்னாடி இந்த தேவதைகள்லாம் அதிதேவதைகள்லாம் நம்ம சரீரத்துல இருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம்ல. அதுதான் இந்த இடத்துல பிரம்மா வேதத்தை படிச்சவர் அவரு, அதனால வேதத்தை சொல்றார். அது மாதிரி அதிதேவதைகளா நாங்களும் நாங்களும் பெரிய பாக்கியசாலிகள் தான். ஏன்னா அவங்களுக்கு அதிதேவதைகள்லாம் நாங்க உள்ளுக்குள்ள நாங்க தானே இருக்கிறோம், நாங்க தானே அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்ற. கோகுலவாசிகள் ஒவ்வொரு இந்திரியத்தின் மூலம் பெறும் சுக அனுபவத்தை இந்திரிய தேவதைகளா நாங்கள் என்றோ உணர்கிறோம். ரொம்ப அற்புதமா சொல்றார். இந்த கோகுலவாசிகள் ஆயர்பாடியில இருக்கவங்க அத்தனை பேரும் ஒவ்வொரு இந்திரியத்து மூலியமா என்னென்ன சுகங்கள் அனுபவிக்கிறாங்களோ அந்த சுகங்களுக்கு அந்தர்யாமியா, அதாவது அதிதேவதைகளா இருந்து நாங்களும் அல்லவா அனுபவிக்கிறோம். அதனால நாங்களும் மகா பாக்கியசாலிகள் தான் அப்படின்னு பிரம்மா சொல்றார். கோகுலவாசிகளின் மனம் முதலிய இந்திரியமாகிய கிண்ணத்தில் உமது திருவடிகளிலிருந்து பெறுகிற தேன் அமுதத்தை ருத்ரன் முதலான நாங்கள் பருகுகிறோம். இந்த கோகுலவாசிகளோட மனசு முதலிய இந்த இந்திரியங்கள், மனசுல ஆரம்பிச்சு இந்த 11 இந்திரியங்கள் இருக்குல்ல, அந்த இந்திரியமாகிற கிண்ணம், அதை கிண்ணமா உருவகப்படுத்திக்கோங்க. அந்த கிண்ணத்துல பகவானுடைய திருவடி தாமரையிலிருந்து வழிந்து வருகிற தேன் அமுதம்ங்கிறத ஊத்தி ருத்ரன் முதலிய தேவதைகளும் சரி நானும் சரி பருகுகின்றோம் அப்படின்னு பிரம்மா சொல்றார். ஒவ்வொரு புலன் வழியே சுகானுபவம் பெறும் நாங்கள் பாக்கியசாலியனில் புலன்கள் அனைத்திலும் சுகானுபவம் பெறும் கோகுலவாசிகள் பேரு சொல்ல தகுமா அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்றார். எனக்கு அனுபவம் எதுல கிடைக்கும்? புத்தி பூர்வமா கிடைக்கும். சந்திரனுக்கு எப்படி கிடைக்கும்? மனசு பூர்வமா கிடைக்கும். எங்க 11 பேருக்கும் அந்தந்த இந்திரியங்கள் மூலியமா கிடைக்கிற சுகம் மாத்திரம்தான் கிடைக்கும். ஆனா இந்த கோகுலவாசிகளுக்கு இந்த 11 இந்திரியங்கள் மூலியமா கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த சுகமும் அனுபவம் கிடைக்கிறது இல்லையா? அப்ப அவங்களுடைய பெருமை சொல்லவும் வேணுமா அப்படின்னு பிரம்மா சொல்றார். தற்பூரி பாக்யமிக ஜன்ம கிமப்யடவ்யாம் யத் கோகுலேபி கதமாங்கிரி மாங்கிரிரஜோபிஷேகம் யஜ்ஜீவிதம் தூ நிகிலம் பகவான் முகுந்தः த்வத்யாபி யத் பதரஜ ஸ்ருதி மிருக்யமேவ. இந்த பூலோகத்துல, அதிலும் பிருந்தாவனத்துல, அதிலும் கோகுலத்துல மரம், செடி, கொடி, விலங்கு என எந்த பிறவி கிடைச்சிருந்தாலும் அதுவே பெரும் பாக்கியமாகும் அப்படின்னு பிரம்மா சொல்றார். என்னது? இந்த பூலோகத்துல, இந்த பிருந்தாவனத்துல, அதிலும் கோகுலத்துல மரமோ, செடியோ, கொடியோ, விலங்கோ எந்த மாதிரி ஒரு பிறவி கிடைச்சிருந்தாலும் அது பெரும் பேரா பெரும் பாக்கியம். ஏன் தெரியுமா? இங்கு பிறவி பெறின் தங்களது அடியார்களான கோபர்களின் திருவடி தூளி எங்கள் மேல் படும். அது மட்டுமல்ல, அனைத்து செல்வங்களையும், ஏன் முக்தி செல்வத்தையே அள்ளித்தரும் ஸ்ரீகிருஷ்ணனான தாங்கள் அல்லவா இவர்களது ஜீவனம், அதாவது உயிர். வேதங்களே உனது திருவடி துகள்களை தேடி காணாது அலைகின்றனவே அப்படின்னு ரொம்ப அற்புதமா பிரம்மா சொல்றார். ஏன் தெரியுமா இதுங்கெல்லாம் மகா பாக்கியசாலின்னு சொல்றேன்? இங்கதானே பிறவி எடுத்திருக்க தங்களுடைய அடியார்களோட, ஆழ்வார் பாட்டு அடியார்க்கடியார் அவரடியார்க்கடியார் அவரடியார்க்கடியார்னு 7 அடியார்களோட பாதத்தூளி கிடைக்கணும்னு சொன்னார்ல, சம்பந்தம் வேணும்னு ஆழ்வார் சொன்னார்ல. அது போல இந்த கோகுலத்துலதான தேவியரோட அடியவர்களான கோபர்களுடைய திருப்பாத தூளி கிடைக்கிறது, திருவடி தூளி. அதில் அதனால எங்களுடைய இது மேல்படும். அதனால அது மட்டுமா,
அனைத்து செல்வங்களையும் ஏன் முக்தி செல்வத்தையே அள்ளித்தரக்கூடிய தேவரீரோட கிருஷ்ணனான தாங்கள் அல்லவா இவங்களுக்கு ஜீவனமா உயிரா இருக்கீங்க. அப்படி அப்பேற்பட்ட தேவரீர வேதங்களே உனது திருவடி துகள்களை தேடி தேடி காண அலையும் பொழுது இவங்களுக்கு ஈஸியா கிடைக்கிறதே இங்க அப்படின்னு சொல்றார். ஏஷாம் கோஷ நிவாசினாமுத பவான் கிம் தேவரதேதின சேதோ விஸ்வபலாத் பலம் த்வதபரம் குத்ராப்யயன் முஹ்யதி சத்வேஷாதிவ பூதனாபி சகுலா த்வாமேவ தேவாபிதா யத்தாமார்த்த சுருத்பிரியாத்மத நய பிரணாஷயாஸ்வத்ருதே சொல்றார். இன்னும் தேவர்கள் கை தொழும் தேவனே, தேவர்கள் எல்லாம் நமஸ்கரிக்கக்கூடிய தேவாதி தேவனே, இந்த கோகுல வாசிகளின் அன்பிற்கு தாங்கள் என்ன பலனை அறிவிக்கிறீர்கள்? பலனைத்தான் அறிவிக்கிறீர்கள் அளிக்கவிருக்கிறீர்கள். இந்த கோகுல வாசிகள் ஒன்னேதான், அதாவது தேவாதி தேவர்கள் எல்லாம் தொழக்கூடிய தேவனே, இந்த கோகுல வாசிகளோட அன்பிற்கு தாங்கள் என்ன பிரதிபலனா தரலான் இருக்கீங்க அப்படின்னு கேக்குறார். எல்லா நற்பயன்களுக்கும் நீங்கள் தான் பயன். உலகத்துல பயன்னு ஒரு பொருளுக்கு லாபம், ஒரு பயன் அப்படின்னு இருந்துச்சுனாலே அதுக்கெல்லாம் பலத்தை கூடியவர் தேவரே தான். உம்மை விட உயர்ந்த ஒரு பலன் இருக்க முடியுமா? பயன் வேறு இல்லையே. உம்மை காட்டிலும் உலகத்துல பரம்பன்னு சொல்றது எதுக்கு? பரம் பிரம்மம்னு சொல்றது, அதுக்கு மேலானது ஒண்ணு கிடையவே கிடையாது. உன்னை விட மேலான ஒரு பரம்பிரம்மம் இருக்க முடியுமா? பலன் இருக்க முடியுமா? இல்லையே. உள்ளத்தில் கொடியவனாயினும் தாயின் வேடத்தில் வந்ததாலேயே பூத்தனை தன்னை சார்ந்த அகன் பகன் முதலானோருடன் தங்களையே அடைந்தால் அவ்வாறு இருக்க தன் வீடு, தன் பொருள், தன் நண்பர், தன் மக்கள், தன் உயிர், தன் உள்ளம் என எல்லாவற்றையும் தங்கள் திருவடியிலேயே அர்ப்பணம் செய்துள்ள கோகுல வாசிகளிடம் பட்ட கடனை எதை தந்து எப்படி தீர்க்க போகிறீர்கள்? பூதனைக்கு தந்தவாறு தங்கள் முக்தியையே தந்தாலும் அது எவ்வாறு ஒக்கும்? இதை நினைத்து என் மனம் கலங்குகிறது. என்ன ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் பிரம்மா சொல்றார். தேவர்கள் தொழக்கூடிய தேவாதி தேவனான தேவரீர இந்த கோகுல வாசிகள் இப்படி அன்பால நினைச்சு தொழறாங்க. அவங்களுக்கு நீ என்ன பிரதிபலன் செய்ய போற பகவானே அப்படின்னு கேக்குறார். நீ உம்மோட உயர்ந்த பலன் உலகத்திலேயே கிடையாது. அப்பேற்பட்ட அவன் உள்ளத்துல கொடிய எண்ணத்தை வச்சுக்கிட்டு விஷத்தை தடவிட்டு வந்த தாயோட வேஷம் போட்டுக்கிட்டு வந்த பூத்தனைக்கே நீ ஒரு முக்தி கொடுத்திருக்க அப்படின்னா, தன்னை சார்ந்த அவளோட கூட பிறந்தவங்களான அகன் பகன் எல்லாருக்குமே தன்னையே கொடுத்திருக்க நீ. அப்படி இருக்க, அவ்வாறு இருக்க அவங்களே கெட்ட சிந்தனை உள்ள அவங்களுக்கே மேலானதான உன்னுடைய பதத்தை கொடுத்திருக்க. அப்படி இருக்கும் பொழுது தன் வீட்டை, பொருளை, அன்பர்களை, மக்களை, தன்னோட உள்ளத்தை எல்லாமே உன்னோட திருவடியில சமர்ப்பிச்ச இந்த கோகுல வாசிகளுக்கு நீ என்ன கடன் பட்டிருக்க தெரியுமா? இதை எப்படி நீ தீர்க்க போற பகவானே அப்படின்னு கேக்குறார். பூத்தனைக்கு கொடுத்த அதே முக்தி இவங்களுக்கு கொடுக்கணும்னு நீ நினைச்சீன்னா அது இவங்களுக்கு சமமா, அவளும் இவங்களும் சமமாயிடுவாங்களே, அதுக்கு மேல உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேக்குறார். அது எவ்வாறு ஒக்கும்? இதை நினைச்சுதான் என் மனசு ரொம்ப கலக்கமா இருக்கு. அவங்களுக்கும் இதே அனுபவம், இவளுக்கும் இதே அனுபவமா? அப்படி என் மனசு ரொம்ப கலக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றார். தாவத் ராகாதயஸ்தேனாஹ தாவத் காராகிருஹம் தாவன் மோகோங்கிரி நிகடோ யாவத் கிருஷ்ணனத்தே ஜனாஹ. ஹே கிருஷ்ண, மக்கள் உங்கள் அடியார்களாக ஆகாத வரையில் அவர்களுக்கு ஆசைகள், திருடர்கள், வீடு, சிறைச்சாலை, வெளிப்பொருட்களின் மயக்கம், கால்களில் இட்ட விலங்கு, இதெல்லாம் சொல்றார். எவன் ஒருத்தன் தேவரீரோட பக்தனா ஆகலையோ, ஆகாத வரைக்கும் அவன் எதை புடிச்சுக்கிட்டு இருப்பான்? தன்னுடைய வீடு, மக்கள், அதை பிடிச்சிட்டு இருப்பான். அது தன்னுடைய திருடர்கள், வீடு, சிறைச்சாலை, அதாவது ஆசைகள் தான் அவனுக்கு திருடர்கள். ஒரு மனுஷன் என்னைக்கு உன்னுடைய திருவடியை புடிச்சுக்கலையோ அது வரைக்கும் அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? உன்னுடைய அடியவர்களா ஆகாத வரைக்கும், உன்னுடைய பக்தனா அவன் ஆகாத வரைக்கும் அவனுடைய ஆசைகள் தான் அவனுக்கு திருடர்கள் மாதிரி, அவனுடைய வீடுதான் அவனுக்கு சிறைச்சாலை மாதிரி, வெளி பொருள்கள்ல இருக்கிற சந்தோஷம், மயக்கம் தான் அவனுக்கு கால்ல போட்ட விலங்கு போல அப்படின்னு சொல்றார். பிரபஞ்சோபி விடம்பயசி பூத்தலே பிரபன்ன ஜனதானந்த சந்தோகம் பிரதிதும் பிரபோ. உலகத்துல இருக்கக்கூடிய பந்தமற்ற தங்களை சரணடைந்த மக்களுக்கு ஆனந்தம் அளிக்கவே அவதரித்தீர். தேவரீர் எதுக்காக அவதரித்தீர்?
உலகத்துல இருக்க பற்றற்ற ஜனங்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை வாரி வழங்குவதற்காக தான் தேவதீர் அவதாரம். உலகில பந்தமற்ற தாங்கள், உலகத்துல தேவரீர் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. அப்பேற்பட்ட தங்களை போன்ற சுபாவமடைந்த, தங்களை சரணமடைந்த பற்றற்ற மக்களுக்கு ஆனந்தம் அளிப்பதற்காகவே தேவரீர் அவதரித்தீர். உற்றார் உறவினர் நண்பர் என்றவாறு உலகினர் போலவே பூமியில் திருவிளையாடல்கள் புரிகிறீர்கள். எப்படி எல்லாரும் உலகத்துல இருக்க மக்கள் எப்படி வாழ்றாங்களோ அது போல சொந்த பந்தம் உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு உலகத்துல வாழ்றவங்க மாதிரியே தேவரீரும் நடிக்கிறீர், திருவிளையாடல் புரிகிறீர் அப்படின்னு பிரம்மா சொல்றார். ஜானந்த ஏவ ஜானந்து கிம் பகூத்யா நமே பிரபோ மனசோ வபுஷோ வாச்சோ வைபவம் தவ கோச்சரஹா. இந்த மாதிரி பலவாறு பேசி பயனில்லை. இந்த மாதிரி நான் என்னென்ன பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்கள் பெருமை உணர்ந்தவர் மட்டும் இதை புரிந்து கொள்ளட்டும். உங்களோட பெருமையை யாரு உணர்ந்துக்கிறாங்களோ அவங்க மாத்திரம் இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனால் உங்கள் பெருமை எனது உள்ளத்திற்கும் உடலுக்கும் வாக்கிற்கும் புலப்படவில்லை என்பதுதான் உண்மை. என்னால பிரம்மா சொல்றார், பிரம்மாவே சொல்றாருன்னா நம்ம எப்படி உங்களுடைய பெருமை தெரிஞ்சவங்க இதை புரிஞ்சுக்கிட்டோம். என்னால இதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியல. உங்களோட பெருமை எனது உள்ளத்துக்கும் எட்டல, மனசுக்கும் எட்டல, வாக்குக்கும் எட்டல, எதுக்குமே புலப்படல அப்படிங்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்றார். அனுஜானீஹி மாம் கிருஷ்ண சர்வம் தொம் வேத்சி சர்வத்ருக்கு துவமேவ ஜகதாம் நாதோ ஜகதே தத்வார்பிதம். ஹே கிருஷ்ண, இந்த உலகமே தங்களோட சரீரம், அதை தங்களுக்கே அர்ப்பணிக்கிறேன். இந்த மொத்த உலகமே தேவரீருக்கு சரீரம். நம்மலாம் எப்படி இந்த பகவான் ஷரீரி, நம்ம எல்லாம் சரீரம். ஆத்மா, இந்த ஆத்மா சித்து அச்சித் அத்தனையும் பகவானுக்கு சரீரம் தானே. அப்ப சொல்றார், இந்த உலகத்தையே தேவரீருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். அவரோடதை எடுத்து அவருக்கே சமர்ப்பிக்கிறாராம். சொல்றார், இவ்வுலகமே தங்களுடைய சரீரம், அதை தங்களுக்கே அர்ப்பணிக்கிறேன். தாங்கள் சர்வ சாட்சி, நீங்க தான் எல்லாத்துக்கும் சாட்சி. ஆகவே தாங்கள் அனைத்தையும் அறிவீர். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. எல்லாருக்குள்ளாரையும் அந்தரியாமியா இருந்து அந்த சிந்தனை வரும் இடத்திலேயே தேவரீர் இருக்கிறதுனால உங்களுக்கு யாரும் எதையும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தேவரீரே எல்லாத்துக்கும் சாட்சி. நீரோ உலகின் நாதர், நீதான் உலகத்துக்கெல்லாம் சுவாமி. என் உலகம் செல்ல விடையளிக்க வேண்டுகிறேன். இப்படி பகவான பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தேவரீரை சொல்லி என்னால மாலல, என்னுடைய உலகத்துக்கு போறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு, என்னுடைய சுவாமியே என்னுடைய உலகத்துக்கு போறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு பகவான் கிட்ட நமஸ்கரிச்சு நிக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ண விஷ்ணு குல புஷ்கர ஜோஷதாயின் க்ஷமா க்ஷ்மா நிர்ஜரத் விஜ வசுததி விருத்திகாரின் உத்தர்ம ஷார்வரஹர க்ஷிதிராக்ஷ சத்ருக்கு அகல்ப மார்க மர்ஹன் பகவன் நமஸ்தே. நமஸ்கரிக்கிறார். ஹே கிருஷ்ண, விஷ்ணுகுல வம்சமாகிற தாமரை மலரச் செய்பவரே, விஷ்ணுகுலம் அப்படிங்கிற அந்த குலத்தினுடைய தாமரையே மலரச் செய்யக்கூடியவரே, அந்த குலத்தையே பிரகாசிக்க தோன்றியவரே. ஹே கிருஷ்ண, பூமி, தேவர்கள், அந்தனர், பசுக்களாகிய கடல் இவற்றை பெருக்கும் சந்திரரே. தேவர் எதுக்கு இந்த மாதிரி இந்த வம்சத்தை விருத்தி பண்றதுக்காக பூமிய, தேவர்களை, அந்தணர்களை, பசுக்கள் ஆகிய கடல் இவற்றையெல்லாம் பெருக்கக்கூடிய சந்திரனே. இதுக்கெல்லாம் அதிதேவதை யாரு? சந்திரன் இல்ல. அப்படி இருக்கக்கூடியவரே, அறநெறியை மீறி நடக்கிற அறியாமையாகி இருளை அளிக்கும் கதிரவரே, அறநெறிகளை எல்லாம் அதர்மத்துல எவன் நடக்கிறானோ அவன் எல்லாம் வலிக்கு கொண்டு வரக்கூடிய கிரணம், சூரிய கிரணம், கதிரவன் போல இருக்கக்கூடியவரே, பூமியில் தோன்றிய அரக்கர்களின் பகைவரே. பகவானுடைய அவதாரம் எதுக்கு? இந்த மாதிரி சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காகவும் இந்த துஷ்டர்களை நிராசனம் பண்றதுக்காகவும் தானே அவதரிக்கிறார். அதனால பூமியில் தோன்றிய அசுர பதர்களை எல்லாம் பகைவரே, அவங்களுக்கெல்லாம் பகைவரா இருக்கக்கூடியவரே, கல்ப காலம் வரை சூரியன் முதல அனைவராலும் வழிபட பெறுபவரே, பகவானே உங்களுக்கு நமஸ்காரம், புனரபி நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி கல்ப காலம் வரைக்கும் சூரியன் முதலான எல்லா தேவர்களாலும் வழிபட தகுந்தவரே பகவானே, தேவரீருக்கு நமஸ்காரம், அடியேனுக்கு விடையளியுங்கள், என்னுடைய உலகம் செல்கிறேன் அப்படிங்கிறதோட இந்த ஸ்ரீமத் பாகவத்தோட 14வது ஸ்கந்தத்துல, 10வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயத்துல பிரம்மாவோட ஸ்துதி முடிகிறது. இன்னும் கொஞ்சம் இருக்கு, அது நாளைக்கு பார்க்கலாம். சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயா, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்ட துக்க பாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. சுபமஸ்து. சொல்றேன்.
तथापि भूमन् महिमा गुणस्य ते विभोतुमर्हत्य मलान्तरात्मभिः अविक्रियात् स्वानुभवाद रूपतो ह्यनन्यमोत्यात्मतया न चान्यता. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பகவானே ஈசனே தங்கள் நிலை மாறுபாடுகள் அற்றது. பகவான் விகாரமற்றவன், அவிகாராய சுத்தாய அப்படின்னு நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பாக்குறோம்ல. விகாரமற்றவன், அவிகாராயன என்ன, விகாரம் அற்றவன் அப்படின்னு சொல்றார். வடிவமற்றது அப்படின்னா இப்படிதான் ஒரு குறிப்பிட்ட வடிவம் பகவானுக்கு கிடையாது. பரபிரம்மத்துக்கு அருவமாவும் இருப்பார், உருவமாவும் இருப்பார். நம்ம சூக்ஷ்மமாவும் இருப்பார், ஸ்தூலமாவும் இருப்பார். அவர் எப்படி வேணாலும், இப்பதான் நேத்து பார்த்தோம் எல்லாமா கண்ணன் மாறுறாரு அப்படின்னு. இப்படிதான் நிச்சயத்து சொல்ல முடியாத எல்லாத்துக்குள்ளயும் இருக்காரு இல்லையா. அதனால எங்கும் நிறைந்திருக்க ஈசனே தங்கள் நிறை மாறுபாடுகள் இல்லாதது, வடிவம் இல்லாதது, புலன் அறிவுகளாலோ மற்றது விளக்கத்தின் மூலமோ உணர இயலாது. உங்களை எப்படி 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 உணர முடியாது? நம்மளால கண்ணு காது மூக்கு பிரத்யட்சமா உணர முடியாது. பிரத்யட்சம்னா என்ன? நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்திரியங்கள் மூலியமா நம்ம பகவானை உணர முடியாது. கண்ணாலோ காதாலோ அப்படி கண்ணால பிரத்யட்சமா பார்க்க முடியுமா? அச்சாமேனிய வேணா நம்ம சேவிக்க முடியும், அச்சா திருமேனிய. ஆனா பகவான பிரத்யட்சமா இப்படித்தான் இருப்பாருன்னு ஒரு விதமா நம்மளால சேவிக்க முடியாது. நம்ம மனசை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த அச்சாவதாரம் இதெல்லாம் இருக்கு. ஆனா இப்படிதான் உங்களை காதால கேட்டு இவ்வளவுதான் அப்படின்னு அனுமானம் பண்ணிட முடியுமா? முடியாது இல்ல. அது போல சொல்றார், புலன் அறிவுகளாலோ மற்றவரது விளக்கத்தின் மூலவோ. நம்ம என்னதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும், இல்ல பெரிய பெரிய ஆச்சாரியர் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இவ்வளவுதான் அப்படின்னா கிடையாது. அதுக்கு அவங்களால சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு பகவானுடைய பெருமைகள் மேன்மைகள் இருக்கு. அதனால மற்றவர் இப்படித்தான் விளக்கி சொல்லிட முடியாது. பகவான விளக்கத்தின் மூலமோ உணர இயலாது. தனக்குத்தானே ஒளிர்வது. பகவான் எப்படி இருக்கான்? ஸ்வயம் பிரகாசனா இருக்கான். எப்படி ஒரு விளக்கு ஏத்தி வச்சா, விளக்குக்கு இது விளக்குன்னு யாரும் வெளிச்சம் போட்டு தனியா ஒரு விளக்கு ஏத்தி காமிக்க தேவையில்லை. ஸ்வயம் விளக்குக்கு விளக்குன்னு தெரியுது இல்லையா. அது போல பகவான் ஸ்வயம் பிரகாசன். அவனை போய் யாரும் நீ இதான் அப்படின்னு காமிக்க தேவை கிடையாது இல்லையா. அப்படி ஸ்வயம் பிரகாசம் உடையவன், தன் அனுபவத்தால் மட்டுமே உணரத்தக்கது. இது எப்படி அனுப்ப முடியும்? தன்னுடைய ஸ்வயம் ஸ்வரூபத்தை அனுபவத்தால மாத்திரம்தான் பகவானை உணர முடியும். தூய உள்ளம் படைத்தவர் மட்டுமே உமது சிறப்பை உணர முடியும். இப்படிதான் பகவான இப்பேற்பட்டவன் தான் உணர முடியும். இப்படி எப்படின்னு உணர முடியும்? பகவானை தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்? இதுக்கு நம்மளுடைய இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பால் பட்டவன் அப்படின்னு வேணா தெரிஞ்சுக்கலாம். நம்மளால அனுமானம் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெருமைகள் வாய்ந்தவன் பகவான் அப்படின்னு வேணா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம். தூய உள்ளம் படைத்தவர் மட்டுமே உன்னோட சிறப்பை உணர முடியும் அப்படின்னு சொல்றார். குணாத்மனஸ்தேபி குணான் விமாதும் ஹிதாவதீர்ணஸ்ய கைஷிரேஸ்ய காலேன்யைர்வா விமிதா சுகல்பைஹி பூபாம் சவகே மிஹிகாத்யுபாசஹ. சொல்றார், இந்த பூமியின் ஒவ்வொரு அணுவையும், வானில் உள்ள பனித்துகளையும் நட்சத்திரங்களையும் பல கல்ப கால வரைக்குள் திறமை உள்ள ஒருவனால் எண்ண முடியுமானால், உலகின் நன்மைக்காகவே திருவவதாரம் செய்த திரு குணங்களின் வடிவேயான தங்களது குணங்களையும் எண்ண முடியக்கூடும். என்ன இயலாது அப்படிங்கிறது கருத்துன்னு சொல்றார். உலகத்துல இருக்கக்கூடிய அணுவா இருக்குல்ல. நம்ம மீமாம்சா மீமாம்சா சாஸ்திரம் படிக்கும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது நம்ம சொன்னோம். அதுல அணு திஸ்ரணு அப்படின்லாம் பார்த்தோம்ல. ஒரு அணு 2 அணு சேர்ந்து அப்புறம் 3 அணு சேர்ந்துதான் ஒரு கண்ணுக்கு தெரியற ஒரு இதுவாவே உருவாகுது. அதுக்கு முன்னாடி அது கூட இத்தனை விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுல அந்த அணுக்களை ஒருத்தனால இந்த உலகத்துல, இந்த பூமியில, இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவையும் எண்ணணும். ஆகாசத்துல இருக்கக்கூடிய பனித்துளிகளை எல்லாம் எண்ணணும். அப்புறம் நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் எண்ணணும். இதெல்லாம் எண்ணி பல கல்ப கால வரைக்கும் திறமையுள்ள ஒருவனால் எண்ண முடியுமானால், இப்படி ஒரு பல கல்ப வருஷங்கள் வரைக்கும் ஒருத்தனால எண்ண முடியுமானா பகவானோட குணங்களையும் எண்ணலாம். இது என்ன முடியுதா? சாத்தியமா? ஒரு உலகத்துல பிரபஞ்சத்துல இருக்க ஒவ்வொரு அணுவும் யாராலையாவது எண்ண முடியுமா? அப்பேற்பட்ட குணங்கள் உடையவன் பகவான். எண்ணில் அடங்கா குணங்கள் உடையவன். இத எண்ண முடியும்னா பகவானோட குணங்களையும் எண்ணலாம். இதையும் எண்ண முடியாது, பகவானுடைய குணங்களையும் எண்ண முடியாது அப்படிங்கிறது கருத்து. இத வேதாந்த தேசிகர் சொல்றாரு. குணா நாமாகாரக அப்படின்னு
குணங்களே திருவழிவானவன் பகவான் அப்படின்னு வேதாந்த தேசிகர் சொல்றார். சமஸ்த கல்யாண குணாமிருத தோததிஹி அப்படின்னு வேதாந்த ஆளவந்தார் சொல்றார். குணாமிருத 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 அதோதினா கடல், கடல் குணக்கடல் பகவான்னு சொல்றார். சமஸ்த கல்யாண குணம், உலகத்துல பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா கல்யாண குணங்களையும் ஒருங்கே கொண்ட கடல் பகவான், குணக்கடல் அப்படின்னு ஆளவந்தார் சொல்றார். நிறைந்த, அதாவது அனைத்து நல்ல குணங்களும் நிறைந்த அமுதக்கடல் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு ஆளவந்தார் ஸ்லோகத்துல சொல்றாரு. தத்தேனு கம்பாம் சுசமீக்ஷமானோ புஞ்சான ஏவாத்மகிருதம் விபாகம் ரித்வாக்வபுர்பேர் விததன்னமஸ்தே ஜீவேதயோ முக்தி பதேச தாயபாக. அதனால தங்கள் கிருபையை பேரார்வத்துடன் எதிர்பார்த்து தன் வினை பயனாக உண்டான சுகதுக்கங்களை பற்றற்று ஏற்று அனுபவிப்பவனாக, மனம் வாக்கு மற்றும் உடலால் தங்களையே வணங்குபவனாக, நமஸ்கரிப்பவனாக தன் வாழ்நாளை கழிப்பவன் தந்தையின் சொத்திற்கு மகன் போல் முக்தி நிலைக்கு உரியவனாகிறான் அப்படின்னு பிரம்மா ஸ்தோத்திரம். இதெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு? பிரம்மா பகவான் இப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றார். இதெல்லாம் தேவரீரோடது, இப்படி எல்லாம் குணக்கடலா இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, இப்படி தங்கள் கிருபையை, உங்களுடைய கருணைங்கிற கிருபை இருக்குல்ல, அதை எவன் ஒருத்தன் எதிர்பார்த்துட்டு தன் வினை பயனாக உண்டான சுகதுக்கங்களை பற்றற்று ஏற்று அனுபவிப்பானோ, எல்லாம் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு, தன்னுடைய வினை பயன் பூர்வ ஜென்மத்துல நம்ம செஞ்சு வச்ச பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம சுகதுக்கங்களை நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு எதுலையுமே பற்றுதல் இல்லாம டிட்டாச்மெண்டோட, வைராகியத்தோட அதை அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கை நடத்துறான்னு வச்சுக்கோங்க. கிருபை அது எதனால கிடைக்கும்? பகவானுடைய கிருபை இருந்தாதான் இந்த எண்ணமே நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா நம்ம அதை பத்தி கஷ்டப்பட்டுட்டு வளர்ந்துட்டே தானே இருப்போம். தங்களுடைய கிருபையை பேரார்வத்துடன் நீங்க என்னைக்காவது அவன் மேல கடாட்சம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு அந்த கிருபையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? இப்படி இருப்பான். சுக துக்கங்கள் எல்லாம், அவனுக்கு ஏற்படுற எல்லா கஷ்டங்களையும் நம்மளோட பூர்வ ஜென்ம சுகிருத்தம், நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இதெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு எதுலயுமே பற்று இல்லாம வாழ்க்கையை அனுபவிப்பானாக இருப்பான். அப்புறம் அவனுடைய மனசு, வாக்கு மற்றும் உடலால் முக்கரணங்களாலும் தங்களையே நமஸ்கரிப்பவனா இருப்பான். தன் வாழ்நாளை இப்படியே கழிச்சிட்டு இருப்பான். எதுலயும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம உங்களையே நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பான். தந்தையின் சொத்து இருக்கு. அப்பேற்பட்டவனுக்கு என்ன இருக்கு? தந்தை ஒரு அப்பா தன்னுடைய சொத்தை பையனுக்கு எழுதி வச்சு இது உனக்குதான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லைல்ல. அப்பாவுக்கு அப்புறம் பிள்ளைக்கு ஆட்டோமேட்டிக்கா சொத்து சேருவது போல பகவானுடைய முக்திங்கிற அந்த சாம்ராஜ்யம் இவனுக்கு தானா கிடைச்சிடும். ஒரு பிரயத்தனமும் படவே வேண்டாம். அப்பாவுடைய சொத்தை அடையறதுக்கு பையன் ஏதாவது பிரயத்தனம் பண்றானா என்ன? இல்ல. அது போல தந்தையோட சொத்துக்கு மகன் போல முக்திக்கு உரியவனாகிறான். எப்படி? அவனுடைய கர்மாக்கள் எல்லாம், அவனுடைய வினைகள் எல்லாம் பூர்வ ஜென்மத்தோடைய பலாபலன் அப்படின்னு நினைச்சு அதுல ஒண்ணும் கவலைப்படாம எல்லாம் பகவான் கிட்ட சமர்ப்பிச்சுட்டு பகவானுடைய அனுகிரகத்தை உன்னையே எதிர்பார்த்துக்கிட்டு மனசாலையும் வாக்காலையும் மெய்யாலையும் பகவானுக்கே நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு வாழக்கூடியவனோட வாழ்க்கை நேச்சுரலாவே பகவான் இட்ட கட்டளைய அது தானாவே முக்திக்கு கூட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்றார். பஷ்யே சமேனார்யமனந்த ஆத்யே பராத்மனி துவயைபி மாயினி மாயாம் விதத்யேக்ஷிதுமாத்ம வைபவம் யகம் கியானைச்சமிவார்ச்சிரக்னௌ. பகவானே, ஈசனே, என் தீய எண்ணத்தை பாருங்கள், எனக்கு இருக்க கெட்ட புத்திய பாருங்க. முதலும் முடிவும் மற்றவரும் எல்லாவற்றுக்கும் ஆதியும் பரமாத்மாவும் மாயாவிக்கு மாயாவியான தங்களிடமே என் மாயையை பயன்படுத்தி என் பெருமையை காணவும் காட்டவும் வந்த நான் எத்தகையவனா இருப்பேன்? அறிவிலி தானே நான் அப்படின்னு பிரம்மா சொல்லிக்கிறார். நான் எவ்வளவு பெரிய கெட்ட புத்தி உடையவனா இருப்பேன்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எனக்கே என்னை நினைச்சா அசிங்கமா இருக்கு. என்னன்னு? முதலும் முடிவும் மற்றவர் தேவரீர். எல்லாவற்றுக்கும் உலகத்துல பிரபஞ்சத்துல இருக்க அனைத்துக்கும் நீங்க தான் ஆதியா இருக்கீங்க, பரமாத்மாவா இருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாம் அந்தரியாமியா இருக்கீங்க. மாயைன்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் மாயையா இருக்கீங்க, தேவரீர் தான். மாயாவிக்கும் மாயாவியான தங்களிடம் போய் என்னுடைய மாயையை காட்டணும்னு நான் பயன்படுத்தினேனே என்னுடைய மாயைய. இது என் பெருமையை காணவும் காட்டவும் வந்த நான்
எப்பேற்பட்டவனா இருக்கேன், என் பெருமையை உங்ககிட்ட போய் காமிக்கணும்னு வந்தனே, என்னுடைய பெருமையை நான் பார்க்கணும்னு நினைச்சனே, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், அறிவில்லாத தனம் அப்படின்னு சொல்றார். பெரும் நெருப்பிற்கு எதிரே நீர்க்கதிர் துளி போன்று தக்கல் தங்கள் எதிரில் நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்றார். பெரிய நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த நெருப்புக்கு முன்னாடி நீர் துளி போச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே அது இருந்த இடம் தெரியாம போயிடும்ல. அது போல உங்களுக்கு முன்னாடி நான் எம்மாத்திரம் அப்படின்னு பிரம்மதேவர் கண்ணன் கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணார். அதக்ஷமஸ்வாச்சுதமே ரஜோ பூவோ யஜானதஸ்வத் புருத கீயமானினஹ அஜாவலே பாந்த தமுந்த சக்ஷுச ஏஷோனு கம்பியோ மயிநாதவானிதி. அச்சுதன நழுவ விடாதவனே, பகவானே, ரஜோகுணத்திலிருந்து தோன்றியவனும் தங்கள் மகிமை அறியாதவனும் நானே ஈசன் என்ற இருமாப்பு கொண்டவனும் நான் பிறப்பற்றவன் உலகை படைப்பவன் என்ற செருக்கால் குருடனானவனுமான என்னிடம் இவன் எனது பணியால் என்னை சேர்ந்தவன், இரக்கத்திற்குரியவன் என்ற எண்ணத்துடன் எனது குற்றங்களை பொறுத்தருவீராக அப்படின்னு பிரம்மா பகவான் கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணார். பகவானே, அச்சுத்தனே, எதுக்காக முன்னாடி அச்சுத்தன்னு கூப்பிட்டுக்கிட்டார்? என்னை விட்டுறாதீங்க, என்னை நல்வ விட்டுறாதீங்க, என்னை கை விட்டுறாதீங்க. தெரியாம நம்ம கூட நம்ம தினமுமே நம்ம பகவானுக்கு திருவாராதனை முடிச்சுட்டு பகவான் கிட்ட நம்மளுடைய அபச்சாரங்கள், நம்மளுடைய நம்ம கிட்ட இருக்க தாழ்ச்சி எல்லாம் சொல்லி பகவான ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம கிட்ட இருக்க தாழ்ச்சியை சொல்லி வணங்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அது போல இந்த இடத்துல சொல்லிக்கிறார், அச்சுதா, நல்வ விடாதவனே, என்கிட்ட இருக்க ரஜோகுணத்தினாலதான் நான் உண்டானேன். ரஜோகுணத்துல இருந்து தோன்றிய நான் தங்கள் மகிமை அறியாதவனா, நானே ஈசன் அப்படின்னு இருமாப்போட இருந்துட்டேன். நான் பிறப்பற்றவன் நினைச்சேன், உலகத்தெல்லாம் நான் தான் படைக்கிறவன் அப்படின்னு செருக்கு எனக்கு அகங்காரத்தினால அது என்ன கண்ணை மறைச்சு என்னை குருடனா ஆக்கிடுச்சு. ஆனா தேவரீர் எப்பேற்பட்டவரு, இது நம்ம புள்ள, இவன் நம்மளோட சேவகன் அப்படின்னு நினைச்சு நம்மள சார்ந்தவன் அப்படின்னு இரக்கத்துக்குரியவனான என் மீது தேவரீர் கருணை காட்டி என்னுடைய குற்றங்களை எல்லாம் க்ஷமித்து அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பகவான ஸ்தோத்திரம் பண்ணிட்டார். நீங்க பெரியவரு, நான் தெரியாம பண்ண தப்ப என்னை மன்னிச்சு ஏத்துக்கோங்க அப்படிங்கறதுனாலதான் முதல்ல அச்சுதான்னு சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், வாகம் தமோ மகதஹம் கராக்னிவார்பூ சம்பேஷ்டி தாண்ட கட சப்த விதஸ்திகாயஹ வேத்ருக்விதா விகணிதாண்ட பராணுச்சர்யா வாதாத் வரோம விவரஸ்ய சதே மஹித்வம். இந்த பிரகிருதி இருக்குதே, பகவானோட மாயைன்னு சொல்லக்கூடிய இந்த பிரகிருதில இருந்து என்ன வருது? மகத்தத்துவம். அதுல இருந்து அகங்காரம், அகங்காரத்துல இருந்து அகங்காரம் மூணா பிரிஞ்சுட்டா சாத்விக, ராஜச, தாமஸ் எல்லாம் வருது. அதுல சாத்விக அகங்காரத்துல 11 5 பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், ஒரு மனசு 11. மத்தியில இருக்க ரஜோகுணம் ரெண்டுத்துக்கு உதவிதான் பண்ணும், அது ஒண்ணும் பண்ணாது. தமோ குணத்துல இருந்து தானே இந்த பஞ்சபூதங்கள் தன்மாத்திரைகள் எல்லாம் உண்டாருது. அதுல 10 விஷயங்கள் உண்டாருது இல்ல, ஆகாயம், ஆகாஷோர் வாயு, ஆகாஷோர் வாயு, வாயோர் அக்னி அப்படின்னு எல்லாம் உண்டாகுது இல்லையா. அது பிளஸ் அதோட தன்மாத்திரங்கள். அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. பிரகிருதி பகவான் கிட்ட இருந்து, பிரகிருதி பகவான் கிட்ட இருந்துதான் பிரகிருதி. அந்த பிரகிருதிங்கிறதுல இருந்து மகத்தத்துவம், மகத்துங்கிறதுல இருந்து அகங்காரம், அகங்காரத்துல இருந்து ஆகாயம், வாயு, அக்னி, ஜலம், பூமி, இந்த பஞ்சபூதங்கள் உண்டாருது என்ற மூல தத்துவங்களால் வணையப்பட்ட குடம் போன்ற இந்த பிரம்மாண்டம் ஆகிற ஏழு ஜான் அளவுள்ள சரீரத்தை கொண்ட நான் எங்கே சாளரத்தின் வழியே வரும் சூரிய கிரகணத்தில் காணும் பரமாணுக்களை போல் எண்ணற்ற பிரம்மாண்டங்களை உரோம கால்களில் நடமாட விடுகிற தங்களது பெருநிலை எங்கே? இப்பதான் நம்ம பரமாணு பத்தி பேசணும். திரிஷாணு, பரமாணு அப்படின்லாம் பார்த்தோம்ல. அணுக்கள் எல்லாம் சேர்ந்துதான் கண்ணுக்கு தெரியக்கூடிய அவயவங்கள்லாம் சேர்ந்துதான் ஒரு விஷயம். நம்ம இப்ப ஒரு கடுகு இருக்குதுன்னா, கடுகுக்கு எத்தனை அவயவங்கள் இருக்கும், அதோட பாடி பார்ட்ஸ். அது போல அதெல்லாம் சேர்ந்து அந்த பரமாணுக்கள்லாம் சேர்ந்து ஒரு கடுகா நமக்கு கண்ணுக்கு தெரியறதா உண்டாகிறது. அதுக்கு முன்னாடி அதுக்குள்ள அவ்வளவு நிலைகள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அது போல இந்த இடத்துல சொல்றாரு, பகவான் உங்ககிட்ட இருந்து இந்த பிரகிருதி, மகத்தத்துவம், அகங்காரம், இந்த மாதிரி ஆகாசம், பூமி இதெல்லாம் தோன்றி அதனால அந்த மூல தத்துவங்களால வணையப்பட்ட குடம் போன்ற இந்த பிரம்மாண்டம் எப்படி இருக்கு? தேவரர்கிட்ட இருந்து உற்பத்தியாகி ஒரு பின்னப்பட்ட குடம் மாதிரி இருக்கு. அது எங்க? 7 ஜான் சரீரத்தை உடைய நான் எங்க அப்படின்னு கேக்குறார். இதெல்லாம் தேவரீர், இதெல்லாம் எப்படி
ஒரு ஜன்னல் வழியே ஒரு ஜன்னல் வழியா சூரிய கிரகணம் உள்ற வரும் பொழுது அதுல நம்ம பார்த்தா அந்த தூசா சின்ன சின்ன தூசுகள் தென்படும்ல, அதுக்குதான் பரமாணுன்னு சொல்லுவோம். அந்த பரமாணு போல பகவானுக்கு இந்த பரமாணு போல அவ்வளோ, இப்ப நம்ம இருக்கிறோம், இவ்வளவு பெரிய சரீரம் நமக்கு இருக்கு. அந்த பரமாணு நமக்கு முன்னாடி துளியூண்டு தானே, கண்ணுக்கு தெரியா சின்ன வஸ்து, சின்ன மைனூட் வஸ்து இல்ல. அது போல பகவானுக்கு இந்த பிரபஞ்சம் மொத்தம் அப்படி தெரியறதாம், அப்படி இருக்குதாம். அப்படி இருக்க பிரம்மாண்டமான இந்த பரமாணுக்களை போல எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் அநேக விதமான 1000 அண்டானாம் சகசிரானாம் அப்படின்னு பகவத்கீதையில கூட நம்ம பார்த்தோம்ல. 1000 அண்டங்கள் இது போல அதெல்லாம் பகவானுக்கு எப்படி இருக்குதாம், எப்படி இருக்குமா, ஒரு பரமாணு மாதிரி இந்த கதிர்கள் சூரிய கிரணங்கள் ஜன்னல் வழியா வருதுல, அப்படி இருக்குதாம். அப்பேற்பட்ட தேவரீர் எங்க, நான் எங்க, அதெல்லாம் தேவரீர் எப்படி தெரியுமா தாங்குறீங்க? அத்தனை பிரம்மாண்டங்களும் 1000 பிரம்மாண்டங்கள்லாம் பகவானுடைய உரோமம் முடியில, கால்ல இருக்க முடியல, ஒரு முடியில தாங்கிடுறாராம் மொத்த பிரம்மாண்டத்தையும். அப்பனா அவர் பகவான் எவ்வளவு பெரிய பெருநிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்படி உரோம கால்களில் நடமாட விடுகிற தங்களது பெருநிலை எங்கே, 7 ஜான் சரீரம் உள்ள நான் எங்க அப்படின்னு பிரம்மா சொல்லிக்கிறார். நம்ம எல்லாம் எங்க சொல்றதுன்னு சொல்றதுக்கே அருகதை கிடையாது. அப்போ உக்ஷேபனம் கர்ப்பதஸ்ய பாதையோ கிம் கல்பதே மாதுரதோ ஜாகசே கிமஸ்தி நாஸ்திவ்ய பதேஷ பூஷிதம் தவாஸ்தி குக்ஷே கியதப்யனந்தஹ. புலன்களுக்கு எட்டாது ஞான கண்களாலே காணக்கூடியவரே. இப்போ நம்ம இதெல்லாம் கற்பனை தான் பண்ணி பார்க்க முடியும். எதனால கற்பனை பண்ணி பாக்குறோம்? நமக்கு இருக்கிற புத்தியை வச்சு நம்ம கற்பனை பண்ணி பாக்குறோம். இத கற்பனைக்கு தான் பண்ண முடியுமே தவிர நம்மளால பிரத்யட்சமா பார்க்க முடியாதுல்ல. அப்பேற்பட்ட பகவானே கருவில் இருக்கக்கூடிய சிசு காலை தூக்கி உதைப்பது தாய்க்கு குற்றம் இழைக்காதாமே, இழைத்ததாகுமா அப்படின்னு கேக்குறாரு. வயித்துல இருக்கிற குழந்தை சிசு காலை தூக்கி அம்மாவை உதைக்கிறத அம்மா அது குற்றமா நினைச்சுப்பாளா? சந்தோஷம் தானே படுவா. அப்படி தாய்க்கு அது குற்றம் இழைத்ததாகுமா? அப்படி அம்மாவுக்கு தப்பு பண்ணதா ஆகுமா? இருக்கிறது இல்லை. ஸ்தூலம், சூக்ஷ்மம், செயல், காரணம் என்றவாறு கூறப்படும் பொருள்களில் எதுதான் உமது வயிற்றுள் இல்லை அப்படின்னு கேட்கிறார். இருக்கிறது அஸ்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சம்ஸ்கிருதத்துல அஸ்தினா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், இல்லங்கிறத நாஸ்தி அப்படின்னு அர்த்தம். ஸ்தூலம்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய உருவத்தோட இருக்கிறது. இந்த கட்டை மட்டை போனு புக்கு அப்படின்னு உலகத்துல எந்த வஸ்துவை நம்ம கண்ணால பாக்குறோமோ அது எல்லாம் ஸ்தூலம்னு சொல்லுவோம். சூக்ஷ்மம்னா கண்ணால பார்க்க முடியாது எதுவோ அதுதான் ஸ்தூலம். எதை பார்க்க முடியாது? இந்த புக்குக்கு அந்தரியாமியா இருக்கக்கூடிய பகவானை பார்க்க முடியாது. எனக்கு நானுங்கிற ஆத்மா என்னைய பார்க்க முடியாது. என்னைய நம்ம ஆத்மாவை எடுத்து தனியா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்ல. அது போல எனக்கு அந்த ஆத்மாவா இருக்கக்கூடிய பரமாத்மாவை பார்க்க முடியாது. அதுதான் சூக்ஷ்மம் இல்லையா? இதுதான் சூக்ஷ்மம். அப்படி செயல், நம்மளுடைய செயல்கள் இருக்குல்ல, அந்த செயல்கள் காரணம் என்றவாறு கூறப்படும் பொருள்களில் எதுதான் உமது வயிற்றுனுள் இல்லை? எல்லாம் பகவானுக்குள்ள போயிடுச்சு. எப்ப நமக்கு இந்த இது வருது இல்லையா, நமக்கு பிரளய காலம் வரும் பொழுது பகவான் என்ன பண்றார்? ஆழ்நிலையில கண்ணனா குழந்தையா வந்து சயனம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் தான் வயிற்றுக்குள்ள முழுங்கிடுறாரு பகவான். அப்ப எது ஒண்ணு மிச்சம் இல்லாம எல்லாம் அவருக்குள்ள போயிடுச்சுல்ல. கால தத்துவத்தை கூட பகவான் காலத்தையே துணையா வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு, காலத்தையும் எப்படி நம்ம தயிர் சாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊறுகாய் லாஸ்ட் ஒரு பத்தை எடுத்து வாயில போட்டுக்கிறோமோ அது போல காலத்தையும் அந்த முழுங்கிறோம்ல, அது போல பகவான் காலத்தையும் எடுத்து முழுங்கி தன்னோட வயிற்றுக்குள்ள வச்சுக்கிறானாம் பிரளய காலத்துல. அததான் சொல்றாரு இந்த இடத்துல. இருக்கிறது இல்லைங்கிறது, ஸ்தூலம் சூக்ஷ்மம் செயல்கள் காரணம் என்ற எல்லாத்தையும் எந்த பொருள் தான் தேவரோட திருவயித்துல இல்ல அப்படின்னு பிரம்மா கேக்குறாரு. ஜகத்ரயாண்டோததி சம்ப்ளவோதே நாராயணஸ்யோதரணாபிநாளாத் வினிர்கதோ ஜஸ்விதி வாங்னவை மிருஷா கிம் த்வீஸ்வர துவன்ன வினிர்கதோஸ்மி. இந்த உலகங்களும் பிரளய காலத்து கடலின் வெள்ளத்தில் மறைந்த பின் அந்த வெள்ளத்தரவினில் துயிலுண்ட ஸ்ரீமன் நாராயணனின் தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மா வெளியானார் என்ற வேத வாக்கு உண்மையே, பொய்யல்ல அல்லவா? ஈஸ்வரா, நான் உம்மிடமிருந்து அவ்வாறு வெளியானவன் அல்லவா அப்படின்னு பிரம்மா கேட்டுக்கிறார். இப்படி வயிற்றுக்குள்ள எல்லாத்தையும் முழுங்கி வச்சிருக்கிற பகவான் காலம் கனிந்தவுடன் திரும்பி சிருஷ்டி பண்றாரு இல்லையா? பகவான் 24 தத்துவங்களை
ஆத்மா பரமாத்மா 25-26 தத்துவம். அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த தத்துவத்தை எல்லாம் பகவான் தானே படைக்கிறார். பரபிரமமான ஸ்ரீமன் நாராயணன் படைக்கிறார். அதுக்கப்புறம் பிரம்மாவை தன்னுடைய நாபி கமலத்துல படைச்சு பிரம்மா அதுக்கப்புறம் உண்டான சிருஷ்டியை பாக்குறாரு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா? அததான் இந்த இடத்துல சொல்றார். இந்த உலகங்களையும் உலகம்னா நம்ம வெறும் இந்த பூர்புவஸ்வகல்ல, பூர்புவ சேர்த்து ஒரு உலகம், மேல அதுக்கு மேல இருக்கிறது ஒரு உலகம், இந்த கீழே இதுக்கு இதுக்கு அந்த சத்தியலோகம் ஒரு உலகம் அப்படின்னு சொல்லலாம். சோ அது போல இந்த 3 உலகத்தையும் பகவான் இந்த மூணு உலகம்னா இந்த வெறும் 3 உலகம் இல்ல. இந்த 3 உலகத்துக்கு இது இந்த 14 உலகத்துக்கு ஒரு அண்டம்னு பேரு, இதுக்கு ஒரு பிரம்மா, இதுக்கு ஒரு இந்திரன் அப்படிலாம் நம்ம பார்த்தோம்ல. இது போல அண்டானாம் சகசிரனா, 1000 அண்டங்கள், கோடி கோடி அண்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா, ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு இந்திரன் இருக்கா. இதுக்கு எல்லாம் ஒரே தலைவன் பரபிரமமான ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உலகங்களும் பிரளய கால 3 உலகம்னா 3 உலகம் இதுக்குதான் அர்த்தம். 14 உலகம் சேர்ந்த ஒரு அண்ட கடாட்சம் பிரளய காலத்துல பிரளய கடல் வெள்ளத்துல மறைஞ்சோன்னு நம்ம சாதாரண கடல் இல்ல, இது பிரளய கடல். ஓகே, அதுல மறைஞ்சு போனோன்னு அந்த வெள்ளத்துல துயில் அமர்ந்ததான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அதுல துயில் எழுந்துட்டு அதுல பிரளய காலம் முடிஞ்ச உடனே பகவான் தன்னுடைய நாபி கமலத்துல பிரம்மாவை படைக்கிறார். அந்த வேதத்துக்கு என்ன அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. இது எது நமக்கு பிரமாணம்? பிரமாணம் அறிவுன்னு அர்த்தம். அந்த பிரமாவனால தெரிந்து கொள்றதுனால பிரமாணம்னு சொல்றோம். அறிவை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறதுனால அதுக்கு பேர் பிரமாணம்னு சொல்றோம். சோ அந்த வேத வாக்கு உண்மையே, பொய் அல்ல அல்லவா? அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் உண்மைதானே? அது ஒண்ணும் பொய் இல்லையே. ஈஸ்வரனே, நான் உங்ககிட்ட இருந்து உண்டானவன்கிறது உண்மைதானே அப்படின்னு சொல்றார். நாராயணஸ்துவம் நகி சர்வதேஹினாம் ஆத்மாஸ்ய தீஷா கில லோக சாட்சி நாராயணோங்கம் நரபூஜலாயனா தச்சாபி சத்யம் நதைவ மாயா. ஏ சர்வேஷா, தாங்கள் அனைத்து உயிர்களுக்குள்ளும் இருக்கும் ஆன்மா. பகவான் பகவத்கீதையில அடிக்கடி சொல்வார் இல்லையா? அடிக்கடினா 10வது அத்தியாயத்துல சொல்றார். விபூதி அத்தியாயத்துல பகவானோட விபூதி எல்லாம் உன்னுடைய சொத்து கணக்கு காமி அப்படின்னு அர்ஜுனன் கேக்குறப்ப பகவான் தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டாராம். நான் எப்படி என்னோட சொத்து கணக்க சொல்லுவேன்? என்னோடது இல்லாத இந்த உலகத்துல எதுவுமே, இந்த நீ பாக்குறது எதுவுமே என்னோடது இல்லாது இல்ல அர்ஜுனா, எல்லாம் என்னோடதுதான் அப்படின்னு சொன்னாராம். நம்ம தான் சொல்லுவாங்க சுவாமி விளையாட்டுக்கு, உலகத்துல சொத்து கணக்க எல்லாரும் மறைச்சு வைப்பாங்க. ஆனா பகவான் ஒருத்தன் தான் ஓப்பனா எல்லாத்தையும் சொல்றவன் அப்படின்னு சொல்வார். பரபிரம்மம் என்னோடது அல்லாது இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே இல்ல அர்ஜுனா அப்படின்னு சொல்வாராம். அதுல மேலோட்டமா சிலதெல்லாம் எடுத்து பகவான் காமிக்கும் பொழுது விபூதி அத்தியாயத்துல சொல்றார். இப்படி எல்லா ஆதித்யர்கள்ல 12 ஆதித்யர்கள்ல நான் விஷ்ணுவா இருக்கேன், 11 ருத்ரர்கள்ல நான் ருத்ரனா இருக்கேன் அப்படின்லாம் சொல்றாருல்ல. அப்படி சொல்லும் பொழுது இந்த ஆத்மாவுக்கு எதா இருப்பார்? ஆத்ம கூட்டங்கள், ஜீவாத்மா கூட்டங்கள் இருக்குல்ல, இதுக்கு என்னவா இருப்பார் பகவான் அப்படிங்கிறப்ப சொல்றார், ஆத்மாவுக்கு ஆத்மாவா இருப்பாராம், அந்தராத்மாவா இருக்கார் இல்லையா பகவான். அததான் சொல்றார் இந்த இடத்துல. சர்வேஸ்வரா, தாங்கள் அனைத்து உயிர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆத்மா அப்படின்னா அந்தராத்மா. ஆகவே ஸ்ரீமன் நாராயணன், நாரம் அப்படின்னா ஜீவன்களோட கூட்டம்னு அர்த்தம். நாராணம் சொல்றோம்ல, நாரன்னா ஜீவராசிகளோட கூட்டம். அதற்கு அயனம் அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா இருப்பிடம் அப்படின்னு அர்த்தம். இருப்பிடம் இல்லது மார்க்கம் அப்படின்லாம் அர்த்தங்கள் நிறைய இருக்கு சம்ஸ்கிருதத்துல. ஆனா இந்த இடத்துல பகவானுடைய அயனம்னா இருப்பிடம். நாரங்களுக்கெல்லாம், நாரங்கிற ஜீவராசிகள் கூட்டங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் பகவான் அப்படின்னு பேர். அப்புறம் இன்னொரு விதத்துல பார்த்தா இந்த நாரங்கள்லாம் எவன் கிட்ட இருக்குதோ அவன் நாராயணன். ஓகே, இந்த மாதிரி 2 விதமா அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல 2 வித இலக்கணங்கள்ல சொல்லுவாங்க. அனைத்தையும் இயக்குபவர். ஆகவே ஸ்ரீமன் நாராயணன் இப்படி எல்லா ஜீவராசிகள் கூட்டங்களையே இயக்குறதுனால அவருக்கு பேர் ஸ்ரீமன் நாராயணன். மகாலட்சுமியோடு கூடிய நாராயணன். ஸ்ரீமத்து அப்படின்னா விட்டு பிரியாதவன் அப்படின்னு அர்த்தம். யாரு கூட விட்டு பிரியாதவன்? ஸ்ரீய விட்டு பிரியாதவன் அப்படின்னு அர்த்தம். அகில உலகங்களையும் நேருக்கு நேர் உள்ளபடி காண்கிறவர். எல்லா உலகத்தையும் நேருக்கு நேரா பகவான் தான் சாட்சியா இருந்து பாக்குறார் இல்லையா? நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல 13 அத்தியாயம் நேத்து பார்த்தோம். இன்னைக்கு 14வது அத்தியாயம் பார்க்கணும். பிரம்மதேவர் குழந்தைங்களை, பசு கண்ணுக்குட்டிங்களை அபகரிச்சுட்டு போனத பார்த்தோம். அது அவருடைய லீலையை அனுபவிக்கணுங்கிறதுக்காக பிரம்மா அப்படி பண்ணார்.
கண்ணனும் அவருக்கு லீலையை காமிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணார். இப்போ பிரம்மதேவர் அப்பேற்பட்ட பகவான ஸ்தோத்திரம் பண்றது இந்த அத்தியாயம் 14வது அத்தியாயம். பிரம்மா என்னன்னு ஸ்தோத்திரம் பண்றார் பகவானுங்கிறத பார்க்க போறோம். ஓகே. பிரம்மோ உவாச்ச நௌமீத்ய தே பிரவபுஷோ தடிதம்பராய குஞ்சாவதம் ச பரிபிச்சல சன்முகாய வன்யஸ்ரஜே கவலவேத்ர விஷான வேணு லக்ஷ்மஸ்ரீயே மிருதுபதே பசுபாங்கஜாய. பிரம்மதேவர் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல ஸ்தோத்திரம் பண்றார். இதுல நிறைய பெரிய அத்தியாயம் தான், எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பார்க்கலாம், மீதி நாளைக்கு பார்க்கலாம். ஒரு 60+ இருக்கு ஸ்லோகம். இவரு ஸ்லோகம் ஸ்தோத்திரம் பண்றதே ஒரு 40+ வருது. துதிக்கத்தக்கவரே ஸ்ரீ கிருஷ்ணா, நீருண்ட மேகம் போன்ற திருமேனியும் மின்னல் போன்ற ஆடையும் குந்துமணி குண்டலமும் மயில் தோகையும் தாங்கிய அழகிய முகமும் காட்டு பூக்களால் ஆன மாலையும் கொண்ட நந்தகோபரின் புதல்வனான உங்களை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு பிரம்மா சொல்றார். நீங்க தான் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தகுதியானவர். கிருஷ்ண, நீல மேகம் போல ஒரு ஒரு கடல்ல இருந்து தண்ணீரெல்லாம் அள்ளிட்டு வந்து கருத்து இருக்கிற மேகம் எப்படி இருக்கும், தண்ணியோட இருக்கிற மேகம் கரும்பா இருக்கும் இல்லையா, அது போல இருக்கக்கூடிய பகவானே, நீலமேகம் போன்று திருமேனி உடைய பகவானே, மின்னல் போன்ற ஆடையை உடையவரே, நல்ல பளிச்சுன்னு அந்த மேகத்துல ஒரு மின்னல் அடிச்சா எப்படி இருக்கும் அப்படி ஆடை உடையவரே, குந்துமணி குண்டலமும் குந்துமணியால செய்யப்பட்ட குண்டலங்கள், மயில் தோகை தாங்கிய அழகியதான திருமுக மண்டலம், காட்டுப்பூக்களான மாலை, காட்டுப்பூக்களாலேயே கட்டப்பட்ட மாலை கொண்ட அப்பேற்பட்ட நந்தகோபருக்கு புதல்வனான உங்களை நமஸ்கரிக்கிறேன். இது எதனால இந்த மாதிரி ஆடை ஆபரணங்கள்லாம், இவர் நந்தகோபனுக்கு பையங்கிறதுனால இந்த மாதிரி ஆடை ஆபரணங்கள் போட்டிருக்கார். கையில் பிடியளவு தயிரன்னம், தோல் இடுக்கில் பிரம்பும் கொம்பும், இடையில் புல்லாங்குழல் என்று எனக்கு தனக்கு அடையாளம் கொண்டு மென்மை மிக்க திருவடியுடன் நடமாடுகிற அழகு திருவுருவான தங்களை நமஸ்கரிக்கிறேன். தேவரி எப்படி நடிக்கிறீங்க, நேத்தே சொன்னார்ல நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கையில எப்படி இந்த மாதிரி நீங்க வந்து நந்தகோபருக்கு பையனா இந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்க, கையில பிடியளவு தயிர் சாதத்தை வச்சிருக்கீங்க, தோலுக்கு இடுக்குல அந்த கை இடுக்குல வந்து கொடி பெரம்பு வச்சிருக்கீங்க, மாடு ஓட்டுறதுக்கு உண்டான பெரம்பு வச்சிருக்கீங்க, இடுப்புல புல்லாங்குழல் சொல்லியிருக்கீங்க. இப்படி தனக்கே உரிய அடையாளங்களோட மென்மைமிக்க திருவடியோட இந்த இந்த பிருந்தாவனத்துல அங்க இங்கு நடமாடிட்டு இருக்கீங்க. அப்பேற்பட்ட நடமாடுகிற அழகான திருவுருவத்தை உடைய தேவரீரை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு பிரம்மா கிருஷ்ணாவை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார். அஸ்யாபி தேவ வபுஷோ மதனுக்ரஹஸ்ய ஸ்வேச்சாமயஸ்ய நது பூதமயஸ்ய கோபி நேஷே மஹித்வ வசித்தும் மனசாந்தரேன சாட்சாதவைவ கிமுதாத்ம சுகானுபூதே. ரொம்ப தேஜஸானவரே, ஒளிமிக்கவரே, எனக்கு அருள் கட்டாட்சம், என்னுடைய அனுகிரகத்துக்காகவே எனக்கு அருள் புரிவதற்கென்றே ஏற்பட்ட இந்த திருமேனி அப்படின்னு சொல்றார். எனக்கு அனுபவத்தை கொடுக்கறதுக்காகவே ஏற்பட்ட இந்த திருமேனி தன்னிச்சையாக தானாகவே ஏற்றது, ஸ்வயம் சொரூபம் தானாகவே ஏற்படுத்தி கொண்டீர்கள். இது பஞ்சபூதங்களால் ஆனதல்ல. இந்த பிரகிருதி சம்பந்தத்தினாலதானே பஞ்சபூதங்கள், அந்த பிரகிருதி சம்பந்தம் இருந்தாதானே அது பஞ்சபூதங்களுக்கு உண்டானதா இருக்கும். பகவானும் அப்ராகிருதன், பிரகிருதிக்கு அப்பால் பட்டவன். சோ அவனுடைய திருமேனியும் எப்படி இருக்கும், பஞ்சபூதங்களுக்கு அப்பால் பட்டதா இருக்கக்கூடியது. ஸ்வயம் தன்னிச்சையாக உருவான திருமேனியை பஞ்சபூதங்களால் ஆனதல்ல, சுத்த சத்துவமயமானது. அதாவது ரஜசு தமசெல்லாம் கலக்காம சுத்த சத்துவமயமான பஞ்சபூதங்களால் ஆகாததான திருமேனி. என் அறிவால் இதனை உணர இயலாதவன் நான். இது என்னால எப்படின்னு என்னோட புத்தி கொண்டு என்னால அறியறதுக்கு முடியல, உணர முடியாதவனா நான் இருக்கேன். ஏன் நான் மாத்திரம் இல்ல, மனம் அடக்கமுடையவ பெரியவங்க யாரா இருந்தாலும் சான்றோர்களாலும் கூட இந்த உன்னுடைய உருவத்தை தியானிக்கவே முடியாது. மனவடக்கமுள்ள சான்றோர்களாலும் கூட இது இப்படித்தான்னு சொல்லிட முடியாது. ஆத்மானந்த வடிவினான உனது பெருமையை யார்தான் அறிய முடியும்? ஆத்மாவுக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடியவனான ஆத்மானந்த வடிவினான உன்னுடைய பெருமைய யாராலதான் அறிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார்.
ஞானே பிராயச முதபாஸ்ய நமந்த ஏவ ஜீவந்தி சண்முகரிதாம் பவதீய வார்த்தாம் ஸ்தானே ஸ்திதா ஸ்ருதி கதாம் தனுவாங் மனோபிஹி ஏ பிராயசோஜித ஜிதோப்யசி தைத்ரிலோக்யாம். அதனால என்னாலையும் உங்களை தெரிஞ்சுக்க முடியல, உங்களுடைய திருமேனி அப்ராகிருத்தமான திருமேனி, அப்படி என்னாலையும் தெரிஞ்சுக்க முடியல, என்னோட புத்தியால உங்களை உணர முடியல, ஏன் பெரிய பெரிய மகான்களால கூட உணர முடியாத ஆத்மானந்த வடிவான உங்களுடைய திருமேனி யார் தான் அறிய முடியும்? அதனால உண்மை ஆராய்ந்து அறிவதற்கான முயற்சியில் சிறிதும் ஈடுபடாமல் தத்தம் இருப்பிடத்தில் இருந்து கொண்டே உமது பக்தர்களான நல்லோரின் வாயிலாக உமது சரித்திரத்தை கேட்பதில் வாழ்நாளை கழிக்கும் நல்லோர் உம்மை வணங்குபவராகவே வாழ்கின்றனர். உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் உண்மையே அடைந்த அவர்களுக்கு உலகிலும் எவராலும் வெல்ல இயலாத தாங்கள் வசப்படுகிறீர்கள். அன்பால் அவர்களிடம் கட்டுப்பட்டுள்ளீர்கள் அப்படின்னு ரொம்ப அழகா ஸ்தோத்திரம் பண்றார் பிரம்மா. அதனால இப்பேற்பட்டவங்களால அறிய முடியாது. உண்மையை ஆராய்ந்து அறிவதற்கான முயற்சியில் சிறிதும் நான் ஈடுபடல. என்ன உண்மை, நீங்க எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுல நான் கொஞ்சம் கூட ஈடுபடல. ஏன்னா அது என்னால அறிய முடியாதுன்னு எனக்கே தெரியும். தத்தம் இருப்பிடத்தில் இருந்து கொண்டே, அவங்கவுங்க வாழ்ற இடத்துல இருந்து கொண்டே உமது பக்தர்களான நல்லோரின் வாயிலாக, உன்னுடைய தீர்க்க பக்தர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மூலியமா உமது சரித்திரத்தை கேட்பதுல வாழ்நாளை கழிக்கக்கூடிய நல்லவங்க அவங்கவுங்க இருக்கிற இடத்திலேயே இருந்துகிட்டு உன்னோட சரித்திரம் ஆகிய இந்த கதைகளை காதால வாழ்நாள் கேட்டுக்கிட்டு வாழ்க்கையை கழிக்கக்கூடிய நல்லவங்க இருக்கிற இடத்துல உண்மை வணங்குபவராகவே வாழ்கின்றனர். அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? இப்படி உன்னை நான் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு உன்னை கண்டுபிடிக்கணும், உன்னை தெரிஞ்சுக்கணும் நான் முயற்சி பண்றது வேஸ்ட். ஆனா உன்னுடைய பக்தர்கள் எப்படி இருக்காங்க? அவங்க இருந்த இடத்துலயே இருந்துகிட்டு உன்னுடைய கதைங்கிற அமிர்தத்தை அடுத்தவங்க சொல்ல காதால கேட்டுக்கிட்டு அவங்களோட வாழ்நாளை கழிக்கிறாங்களே நல்லவங்க, உன்னை வணங்குவராகவே வாழ்கின்றான். அதனால அத எப்படி இருக்காங்க? இந்த மாதிரி உன்னுடைய கதாமிரதத்தை கேட்டுக்கிட்டே உன்னை எப்போது வணங்குபவர்களாக இருக்கின்றனர் உன் பக்தர்கள். உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் உண்மையே அடைந்த அவர்களுக்கு அவங்க எப்படி இருக்காங்க? 3 கரணங்களாலும், மனசால வாக்கால உடம்பால எல்லா முக்கரணங்களாலும் உன்னையே அடைந்தவர்களா இருக்காங்க, உன்னையே சரணம் அடைஞ்சவங்களா இருக்காங்க. உலகிலும் எவராலும் வெல்ல இயலாத தாங்கள் வசப்படுகிறார். அப்பேற்பட்ட பக்தர்களுக்கு நாங்கெல்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உங்களை அறிந்து கொள்ளவே முடியாததான தேவரீர் அந்த உங்களுடைய பக்தர்களுக்கு எளிதில் வசப்படுபவரா இருக்கிறீர், எளிதில கிடைக்கக்கூடியவரா இருக்கீர். அன்பால் அவர்களிடம் கட்டுப்பட்டுள்ளீர்கள். அவங்க காமிக்கிற அன்புக்கு, பக்திங்கிற அன்புக்கு கட்டுப்பட்டு தேவரீர் அவங்க வசப்பட்டுறீங்க அப்படின்னு பிரம்மா சொல்றார். ஸ்ரேயஸ்ருதிம் பக்தி முதஸ்யதே விபோ क्लिश्यन्ति ये केवल बोधलब्धये तेषाम् अलौ क्लेशल एव शिष्यते नान्यत् यथा स्थूल दुषावघादिनाम அகாதினாம். எங்கும் நிறைஞ்சிருக்கக்கூடிய இவரே விஸ்வம் விஷ்ணுகு. நேத்து கூட பார்த்தால விஷ்ணுமயம்னு சொன்னோம்ல, அப்படி எங்க பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கக்கூடியவரே, எல்லா மேன்மைகளையும் சுரக்கிற உம்மிடம் உள்ள பக்தியை விட்டுவிட்டு தனித்த ஞானம் பெறுவதற்காக சிலர் தம்மை வருத்தி கொள்கின்றனர். என்ன சொல்றார்? எல்லா இடத்தில் நீக்கமர நிறைந்திருக்கிறவர் அப்படின்னு தானே அர்த்தம். விஸ்வம் விஷ்ணுகுங்கிற சப்தத்துக்கு அர்த்தமே அதுதானே. அப்படி நேத்து கூட பார்த்தோம்ல, கண்ணன் எல்லாமா கண்ணனா ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அப்படி எல்லா மேன்மைகளையும் கொடுக்கக்கூடிய சுரக்கிறக்கூடிய அமுத சுரபியா உம்மிடம் உள்ள பக்தியை விட்டுட்டு, உங்ககிட்ட பக்தி காமிக்கிற அந்த பக்தியை விட்டுட்டு எல்லாத்தையும் சுரக்கக்கூடிய அமுத சுரபி மாதிரி இருக்கக்கூடிய உன்னை விட்டுட்டு தனியா போய் ஒரு ஞானத்தை நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி சில பேரு உட்கார்ந்து பண்றாங்களே, தம்மை வருத்திக்கிறாங்களே, யோகம் யோகாபியாசம் தியானம்னு வருத்திக்கிறாங்களே. அதனால என்ன பையன்? தனித்த ஞானம் பெறுவதற்காக சிலர் தம்மை வருத்தி கொள்கின்றனர். அரிசியை விட்டு உமையை குத்துகிற அவர்களுக்கு அந்த ஞானம் துன்பம் தருவதாகவே அமைகிறது. அரிசி இருக்கும் பொழுது அதை விட்டு உமையை போய் யாராவது குத்துவாங்களா? உமைய குத்தி அரிசி எடுக்க முடியுமா? அப்படி இருக்கு இவங்களோட கதை. ஒன்னைய விட்டுட்டு, அரிசியா இருக்கக்கூடிய ஒன்னைய விட்டுட்டு இந்த இந்த ஞானத்தை போய் தேடி போறேன்னு சொல்ற பக்தி யோகத்துல, ஐ மீன் ஞான யோகம், இந்த யோகாபியாசம் இதுல போறாங்களே, அவங்களை என்னன்னு சொல்றது? அந்த ஞானம் அவங்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்குமே தவிர உன்கிட்ட நெருக்கத்தை கொண்டுட்டு வராது அப்படின்னு சொல்றாரு.
पुरेह भूमन् बहवोऽपि योगिनः त्वधार्पिते देहा निजकर्म लब्धया विभूत्य भक्त्यैव कथोपनीतया பிரபேதிரேஞ்சோச்சுததே கதிம் கதிம் பராம். அப்படி எல்லா இடத்திலும் பரவி இருக்கக்கூடியவரே, அழிவற்றவரே, பல யோகிகள் தங்களிடம் அனைத்து செயல்களையும் விருப்பங்களையும் அர்ப்பணம் செய்து உள்ள தூய்மை பெற்று தங்களது கதைகளை கேட்பதால் பெற்ற தூய பக்தியால் தங்கள் பெருமை உணர்ந்து மோட்சம் என்ற மேல்நிலையாகிய தங்களை அடைந்தனர். இன்னும் சில பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, இந்த மாதிரி சில பேரு அவங்கள வருத்திக்கிறாங்க. இப்ப எங்களை மாதிரி நான் இப்ப என்னாலையும் உங்களை தெரிஞ்சுக்க முடியல, பெரிய பெரிய மகான்களாலையும் தெரிஞ்சுக்க முடியல. ஆனா சாதாரண மக்கள் உங்களுடைய கதை சிரவணத்தை கேட்கிற அந்த மக்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அந்த பக்திக்கு கட்டுப்பட்டு தேவரீர் அவங்களுக்கு வசப்படுறீங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, தன்னையே வருத்திக்கிட்டு தியானம் யோகம்னு பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க அடைய முடியாதவரா இருக்கீங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, எல்லா இடத்திலும் நீக்கமர பரவிருக்கக்கூடியவரான உங்களை, அழிவே அற்றவரான நித்தியமான உங்களை பல யோகிகள்லாம் தங்களிடம் அனைத்து செயல்களையும் தன்னுடைய எல்லாத்தையுமே தேவரீருக்கு அர்ப்பணம் செஞ்சிடுறாங்க. வைராக்கியம் வந்துருது அவங்களுக்கு. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பணம்னு சொல்ற மாதிரி தங்களிடமே எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிடுறாங்க. அவங்களுடைய எல்லா விஷயங்களும் தங்க கிட்ட அர்ப்பணிச்சுட்டு விருப்பங்களை எல்லாம் அர்ப்பணம் செய்து ரொம்ப மனசு அதனால என்னமாயிடுது, அவங்களுக்கு நிர்மலமா இது எந்த சிந்தனையும் அவங்களுக்கு கவலையே கிடையாது இல்ல. அப்படி உள்ள தூய்மை பெற்று தங்களுடைய கதைகளை கேட்பதால் பெற்ற தூய பக்தியால் தங்கள் பெருமை உணர்ந்து அதுக்கு மேல என்ன பண்றாங்க, இப்படி உங்களுடைய கதைகள் எல்லாம் சிரவணம் பண்ணி 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 அதனால மனசு தூய்மை ஏற்படுகிறது. அதனால தங்களுடைய பெருமையும் அவங்களுக்கு புரியுறது. அதன் மூலியமா மோட்சம் என்கின்ற மேல்நிலையாகிய தங்களையே அடைங்கிற மோட்சம் வேறு தேவரீர் வேறு கிடையாது. அப்பேற்பட்ட உங்களை அவங்க அடையிறாங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் உங்ககிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு உங்க கதாமிருதம்ங்கிற சிரவணத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு மோட்சம் அப்படிங்கிற மேல்நிலையான தேவரீரையே அடையிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ததாபி பூமன் மகிமா குணஸ்யதே விபோதுமர்ஹத்ய மலாந்தராத்மபிஹி அவிக்ரியாத் ஸ்வானுபவாத ரூபதோ ஹ்யனன்ய போத்யாத்மதயா நசான்யதா. சொல்ற, எங்கும் நிறைந்த ஈசனே, தங்கள் நிலை மாறுபாடுகள் அற்றது.